அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கொஞ்ச நேரம் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மையான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வரும்படி நீர் பாராட்டி இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் எங்கள் துதிகள், ஸ்தோத்திரங்கள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரித்தீர். இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம், உடைய வார்த்தைகளை அனுப்புகிறதான ஒரு நேரம், உடைய கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நீர் இடைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இந்த வசனத்தில் தான் நாம் இன்றைக்கி கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி இது முதலாவதாக தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் ஏதோ விளையாட்டுக்காக மனுஷனை படைக்கவில்லை. அந்த காலத்தில் நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு சொல்லுவாங்க, இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் 2 ஆதாமையும் ஏவாளையும் பொம்மையாக செய்யலை, விளையாடுறதுக்காக செய்யலை. அவைகளை செய்வதற்கு தேவனிடத்தில் ஒரு திட்டம் இருந்தது. ஆண்டவருக்கு என்ன இருந்தது? ஒரு பெரிய ஒரு திட்டம் இருந்தது. மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவருக்குள் ஆவி பூரணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே அப்படின்னு இருக்கு. அப்படின்னா மீகா 2:15. அப்படின்னா ஆண்டவர் மனுஷனை படைப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்குது, முகாந்தரம் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிக்கு அப்படின்னு இருக்குது. ஆனால் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறணும் அப்படின்னு சொன்னால் அதை ஆண்டவர் எங்கே வேணாலும் பெற முடியாது. அந்த தேவ பக்தி உள்ள சந்ததியை என்ன செய்ய முடியாது? எங்கே வேணாலும் பெற முடியாது. உதாரணமாக, இப்போது ஈசாக்கு பிறக்கணுன்னா ஆபிரகாம் கானானுக்கு போகணும். கானானுக்கு போனால் தான் அங்கே ஈசாக்கு பிறப்பார். கானானுக்கு அவர் போய் ஈசாக்கு பிறக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் தான் பிறக்கணும். அதான் திட்டம். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதே மாதிரி தான் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து ஆதாமை படைத்தார் என்று சொன்னால், அதற்கு முன்பதாக சில க்ரைட்டீரியா அல்லது புரோட்டோக்கால் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சில வழிமுறைகள், இதுதான் நெறிமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திற்கு ஆதாமை கொண்டு வருகிறார். வசனம் தெளிவாக சொல்லுது, மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அப்படின்னா அவன் ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே இருந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே செஞ்சு அவனை மண்ணில் செய்து தோட்டத்துக்குள் கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அதை காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார். 2 விதமான காரியங்கள் கொடுக்கப்படுகிறது அவனுக்கு. ஒன்று காக்கவும், இன்னொன்று பண்படுத்தவும். ஆதாமுக்கு ஆண்டவர் நிறைய வேலைகள் சொல்கிறார், நிறைய காரியங்கள் சொல்கிறார். ஆதியாகமம் 1:28 வாசிக்கும் போது சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்வார். இன்னொரு இடத்துல சொல்லும் போது பலுகி பெருகுங்கள் அப்படின்னு சொல்வார். இப்படி அவனுக்கு நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது அதில் மிக முக்கியமானதாக ஆண்டவர் சொல்கிறது, தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பண்படுத்தவும் அப்படின்னு சொன்னால் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். மெயின்டைன், அதை இங்கிலீஷில் என்ன சொல்லிங்க, ஃப்ரெஞ்சில் போட்டிருக்கிறீங்களா, ஆங்கிலத்தில் வாண்ட் டு மெயின்டைன் அப்படின்னு இருக்கும். 2வது காக்கவும் அப்படின்னா வாட்ச் இட் அப்படின்னு இருக்கும், அதை வாட்ச் பண்ணுறது அப்படின்னு 2 காரியத்தை சொல்கிறார். நம்ம ஏன் இதை பார்க்குறோம், இதை பற்றி பார்க்குறதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய சத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் உண்டாக்கின முதலான ஒரு அமைப்பு என்னன்னு சொன்னால் குடும்பம். அதான் ஃபஸ்ட்டு ஆண்டவர் படைக்கும் போது ஆதாமும் ஏவாளும் கணவன் மனைவியாக ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அப்படி சிருஷ்டித்த போது அவர்கள் 2 பேரையும் ஆணும் பெண்ணுமாக கணவன் மனைவியாக சிருஷ்டிக்கிறார். அக்கா தம்பியாகவோ, அண்ணன் தங்கச்சியாகவோ, அப்பா பொண்ணாகவோ, அம்மா பையனாகவோ படைக்காமல் 2 பேரும் எப்படி படைக்கிறாரு?
ஆணும் பெண்ணுமாக கணவன் மனைவியாக சிருஷ்டிக்கிறார். ஸோ அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காடோடைய ஃபஸ்ட்டு திட்டம், பிளான் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலியில் தான் இருக்குது. இந்த ஃபேமிலியை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். பைபிளில் சில ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று ஆதாமுடைய ஃபேமிலி, அதை விட்டாச்சுன்னா அப்படியே அடுத்து நோவாவுடைய ஃபேமிலி, அடுத்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேருடைய ஃபேமிலி. அதை அப்படியே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய ஃபேமிலி. அதாவது அவர் மணவாளனாக இருக்கிறார், சபை மணவாட்டியாக இருக்கிறது, அதற்கு பிறக்கிறது ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறது, அது ஒரு ஃபேமிலி. ஸோ இது காடோடைய பிளானாக இருக்குது. அப்போ இந்த பிளானை நிறைவேற்றுறதுக்கு கர்த்தர் ஃபஸ்ட்டு அமைப்பு எதை வச்சுருக்கிறாருன்னா ஃபேமிலி தான் வச்சுருக்கிறார். இப்போது நம்ம எல்லாரையுமே ஆளுக்கு ஒரு குடும்பத்தை கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்து வச்சுருக்கிறார். அப்போ இந்த குடும்பத்தை உங்கள்கிட்ட கொடுத்ததுக்கு கர்த்தருக்கு என்ன இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. இப்போ உங்களை ஏன் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆளுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஏன் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, நாங்கள்லாம் கிறிஸ்டின், அதனால் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், ஒரு ரீசன் இருக்குது. இன்னொரு ரீசன், நீங்கள் ஏன் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க, ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார், அதனால் நாங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு இருக்குது. இன்னும் கொண்டு பேர் ஏன் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்கன்னா, நாங்கள் சில தேவைகள், அதாவது ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை வச்சுருக்கிறோம், அதை செய்வார்ன்ற விசுவாசத்தில் நம்பிக்கையில் வந்திருக்கிறோம். இது கொஞ்சம் பேர். இப்போ பிள்ளைகளை கேட்டு பாருங்கள், நீங்கள்லாம் ஏன் வந்திருக்கிறீங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா கூட வந்தோம், அதனால் நாங்கள் வந்திருக்கிறோம். இல்லைனா எங்கள் அப்பா அம்மா திட்டுவாங்க, இல்லைனா எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பேசாமல் இவங்க வீட்டில் திட்டு வாங்கிறதுக்கு பதிலாக இவங்க கூட வந்து உட்காந்துக்கிட்டால் போதும், கேட்குறோமோ இல்லையோ அவங்க கூட போயிட்டால் போதும், அப்படி ஒரு குரூப் இருக்குது. ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சர்ச்சுக்கு வருவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது இல்லையா? ஆனால் தேவனுக்கு உங்களை இங்கே கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அது இதெல்லாமே நம்ம திட்டம். நம்ம எல்லாருக்குமே அதான் நேற்று சொன்ன பாருங்கள், ஒவ்வொரு காலகட்டத்தில் நமக்கு ஒவ்வொரு விதமான ஒரு தேவைகள் இருக்கும், அந்தந்த நோக்கத்துக்காக ஆண்டவர்கிட்ட வருவோம். ஆனால் நம்மை இங்கே கொண்டு வந்ததுக்கு கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஒரே ஒரு திட்டம் தான் ஆண்டவர் இருக்கிறது. என்ன திட்டம் இருக்கிறது? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமென். நம்மளை அவர் கழுவி கூட்டு வந்ததுக்கு ரீசன் என்னென்னா, வசனம் சொல்லுது நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அப்படின்னு இருக்குது. அப்போ நம்மளை கூட்டு வந்ததுக்கு தேவனுக்கு 2 காரியம் இருக்கிறது. ஒன்று ராஜாக்களும், இன்னொன்று ஆசாரியரும். இப்போ ஆதாமை கொண்டு வந்து தோட்டத்தில் வச்சதுக்கு 2 ரீசன் இருந்துச்சு. ஒன்று பண்படுத்தவும், இன்னொன்று காக்கவும். இந்த ரெண்டுக்கும் என்னங்க வித்தியாசம், என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆசாரியத்துவம் என்பது ஒரு வகையான ஊழியம், தேவனுக்கு செய்யக்கூடியது, அது ஊழியமாக இருக்குது. ராஜ்யபாரம் என்பது ஆளுகை, அது என்ன சொல்கிறது, இட்ஸ் அ கிங்டம்ஷிப் ப்ரீஸ்ட்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஆதாமுக்கிட்டையும் 2 இருக்குது. ஒன்று பண்படுத்துதல் அப்படின்னா என்ன சொன்னேன்னா, அவங்ககிட்ட கொடுத்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறது. 2வது காத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிங்டம்ஷிப். ராஜா தான் ஒரு தேசத்தை என்ன செய்வார், காவல் காக்கிறவராக இருப்பார். ஸோ அப்போ அந்த காக்குதல் அப்படிங்கிறது கிங்டம்ஷிப். அந்த பண்படுத்துதல் அப்படிங்கிறது ப்ரீஸ்ட்ஹுட்டுக்கான அடையாளம். இந்த 2 காரியத்தை கர்த்தர் அவன்கிட்ட கொடுத்தாரு. நம்மகிட்டையும் 2 காரியத்தை கொடுத்துருக்கிறாரு. ஒன்று ராஜாக்களும், இன்னொன்று ஆசாரியர்களும். இதில் முதல்ல ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த செய்திக்கு போகிறேன். இந்த ராஜாக்களும்னு உங்களுக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் மனசில் என்னவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் நம்மளெல்லாம் என்னவாக மாற்றிருக்கிறாரு, ராஜாவாக மாற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அவர் சொன்ன ராஜ்யபாரம் இதுவல்ல. இப்போ நீங்கள் இந்த பூமிக்குரிய ராஜ்யபாரத்தை மனசில் வச்சுருப்பீங்க. இங்கே ஆண்டவர் எங்களை ராஜாக்களை போல், சிலர்லாம் சொல்கிறாங்க வி ஆர் கிங்டம் பீப்புள் அப்படின்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த பூமிக்குரிய அரசாங்கத்தின் மக்கள் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள் சொல்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல. அவர் அதை பற்றி பேசவே இல்லை. பைபிள் சொல்கிறதே நாம் உலகத்தாராக இல்லாதபடியினாலே அப்படின்னு தான் இருக்குது. அப்போ ராஜ்யபாரம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், வசனம் தெளிவாக சொல்லுது, அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களை முதல் 3-4 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே அவருக்காக தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் அல்லது இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள் உயிர்த்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அப்படி தானே இருக்குது, இருக்கா இல்லையா? இருக்கா?
அப்போது யார் அவரோடு கூட அரசாளுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோடு கூட பாடு சகித்தவர்கள் அரசாளுவார்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ ராஜ்யபாரம் என்பது என்ன? நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு புறஜாதியாருக்கு இயேசு கிறிஸ்துவின் வழியாக வருகிறது. என்ன வருகிறது? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின்படி நாம் எல்லாரும் ராஜாக்களும், ஆபிரகாமின் சந்ததியில் ராஜாக்களாக இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, நீ கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி. ஆபிரகாமுக்கு கால் மிதிக்கும் தேசத்தை கொடுத்துட்டார் இஸ்ரவேலில். உங்களுக்கு எதையாவது கொடுத்தாரா அது வரைக்கும்? நீங்கள் போன தேசம் ஏதாவது இருந்துச்சா? இருந்த தேசமும் போச்சு நமக்கு, இல்லையா? உண்மை தானே? இருந்த தேசத்தை விட்டு நம்ம வேற ஒரு தேசத்தில் வந்து உட்காந்துருக்கோம். சரி, இந்த தேசத்தை கால் மிதிச்சமே, இதையாவது கொடுத்தாரா? இதையும் கொடுக்கல. இங்கே நமக்கு ஒரு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட். என்ன ஃபஸ்ட்டு அது அளவு, ஒரு வீட்டுடைய அளவு சொன்னீங்க? 65 மேக்கரையா? மேக்கரை. அந்த 65 மேக்கரை, ஒரு 70 மேக்கரையை தான் நம்ம வாழ்க்கையிலே பெரிய ராஜ்யபாரம். நம்ம பெரிய ராஜ்யபாரமே என்னென்னா, அந்த 65 மேக்கரை 70 மேக்கரை வாங்கினோடனே கால் மிதிக்கும் தேசத்தை கத்த தருவேன் என்று எங்களுக்கு இந்த தேசத்தில் இடம் உண்டாக்கினார் அப்படின்னு உடனே. இப்போ ஆபிரகாமுக்கு அதே 65 ஏக்கர் கொடுத்துருந்தா சரியாக இருந்திருக்குமா மேக்கரையா? இல்லை. ஆபிரகாம் போய் அந்த தேசத்தில் என்ன வாங்கினார்? நீங்கள் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு கல்ற தான் வாங்கியிருப்பார். சாராளுக்கு போய் கல்ற தான் வாங்கினார். அப்படி கொடுத்தா உங்களுக்கு ஓகேவா? வேணாமா? இல்லையே, நீங்கள் தானே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கேட்டீங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் வழியாக புறஜாதியாருக்கு வரும்படிக்கு நீங்கள் அத்தனை பேரும் கல்லறை வாங்குவீர்கள் அப்படின்னா ஒத்துப்பீங்களா? அதுவும் ஒத்துக்க மாட்டீங்க நீங்கள். அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்னான்னு உங்களுக்கு தெரியல. முதல்ல எது உங்களுக்கு வரணுங்கிறதும் உங்களுக்கு புரியல. அவர் எதை பற்றி சொன்னாருங்கிறதும் நம்ம தெரிஞ்சிக்கல. நம்ம தெரிஞ்சிக்காமல் நாம் வேறு இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வேறொரு காரியத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். வேறொரு உபதேசத்தை நமக்கு போதித்து விட்டார்கள். வசனம் தெளிவாக சொல்லுது, என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல, நீங்களும் உலகத்தார் இல்லை, நாம் இனி வரப்போகிறவைகளுக்கு காத்திருக்கிறோம். அப்படி தான் வசனம் தெளிவாக இருக்குது. அப்படி காத்திருக்கிறவர்கள் எதற்காக காத்திருக்கிறோம், எப்படி இருக்கணுங்கிறதே நம்ம இல்லை. நம்மளை கொஞ்சம் வழிவிலக பண்ணிட்டாங்க. அப்போ உங்களை ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்தது ராஜாக்களும் ஆசாரியருமாக இருக்கும்படி. இதான் உங்களுக்கு ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுதான் பேசிக். நம்முடைய அழைப்பினுடைய அடிப்படை ஃபார்முலா. உங்களை கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு வேதம் அழைக்கவில்லை. உங்களை பணக்காரர்களாக இருப்பதற்கு வேதம் அழைக்கவில்லை. உங்களை பெரிய பெரிய போஸ்டிங்கில் உட்கார வைப்பதற்கு வேதம் அழைக்கவில்லை. கர்த்தர் உங்களை அழைத்தது ராஜாக்களும் ஆசாரியருமாய் இருக்கும்படிக்கு. இப்படி தான் இருக்கு. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, எப்படி ஆகிலும் இந்த இதில் போய் என் பிள்ளை பாஸ் பண்ணி அந்த யூனிவர்சிட்டியில் கிடச்சா கர்த்தர் ஆசீர்வதிச்சார் அப்படின்னு சொல்கிறீங்க. இது நீங்கள் கேட்கிறது, அதனால் கர்த்தர் கொடுக்குறார். நீங்கள் வருந்தி கேட்கறது, அதனால் கொடுக்குறார். ஒரு ஓமை இருக்குது தெரியுமா? ஒரு ஸ்திரீ அவளை வருந்தி கேட்டுக்கொண்டபடியினாலே அவளை கூப்பிட்டு என்னான்னு விசாரித்து செய்ய சொல்லிபடி சொன்னாலாம். அதாவது ராஜாவுக்கு அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, விருப்பம் இல்லை, வேறு வழியில் நீங்கள் வருந்தி கேட்கறதுனால. இப்போ இதை நம்ம எப்படி ஆக்கிட்டோம்னா குவாலிஃபிகேஷன் ஆக்கிட்டோம். வருந்தி கேளுங்க, கர்த்தர் கொடுப்பாரு. வருந்தி கேட்கறது கூடாது. அப்படி ரொம்ப வருந்தி கேட்குதேன்னு சொல்லி போனா போட்டுன்னு ஒன்று செஞ்சால் இதையே ஃபார்முலா ஆக்கிட்டான். இதே ஃபார்முலா, நீ வருந்தி கேளு, கர்த்தர் கொடுப்பாருன்னு ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ நான் உனக்கு கொடுக்க வச்சிருந்ததை எப்போ கொடுக்கறது? நான் வேறொன்று உங்களுக்கு வைத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு வேறொன்று போதிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு வேறொரு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறேன். அதற்கு பின்னால் நீங்கள் செல்லவே இல்லை, அல்லது அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை, அல்லது உங்களை அதை பற்றி யோசிக்க விடவில்லை. உங்களுக்கு வேறு எதையோ ஒன்றை போதிக்கிறார்கள், நீங்கள் அதற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணும் போதெல்லாம் எப்படி ஜெபம் பண்ணுறீங்க? எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணும் போது, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் வந்த எழுப்புதல் நமக்கும் வருவதாக. எப்படி வரும்? யோசித்து பாருங்க. அப்போஸ்தலராக இருந்தால் தானே வரும். அவன் பண்ணது எதுவுமே பண்ணாமல் ஆனால் எழுப்புதல் மட்டும் வரணும்னா என்ன அர்த்தம்? எப்படி வரும் அது? நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா, ஒரு சிலர்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, நினிவேக்கு இறங்கின தேவன் நமக்கு இறங்க மாட்டாராங்கன்னு. நான் சொல்லுவேன், இறங்குவார். நீங்கள் நினிவே ஜனங்க மாதிரி ஜெபம் பண்ணுவீங்களா? அவன் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்தானாமா, புசியாமலும் குடியானமும் இருந்தாங்களாமா, நாய்க்குட்டியிலேருந்து ராஜா வரைக்கும் தண்ணி கூட குடிக்கலையாமா. எங்கே பாருங்கள், நீங்கள் ஒன்று நினைவு ஜனங்க மாதிரி ஜெபம் பண்ணிட்டு அப்படி கேளுங்க, கரெக்டு. நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணாமல் சும்மா ஒரு வெட்டி வாக்குக்கான நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி அவங்களுக்கு இறங்கலையா, எனக்கு இறங்குவாரா? எங்கே அவங்கள மாதிரி ஜெபம் பண்ண தானே இறங்குவார். ஆபிரகாமுக்கு இறங்கின தேவன் இறங்குவார். ஆபிரகாம் ஈராக்லேருந்து இஸ்ரவேலுக்கு நடந்து வந்தார். எங்கே வாங்க பார்ப்போம். அவர் மெசொப்பொத்தாமியா தேசத்துலேருந்து கானான் தேசத்துக்கு நடந்து வந்தார். எங்கே வாங்க பார்ப்போம். நடுவில் ஃபுல்லாக வனாந்திரம், வந்துருங்க பார்ப்போம். இங்கே வர்றதுக்கே உங்களுக்கு கார் ஏற்பாடு பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லைனா பஸ்ஸு டைமிங்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. 8:15 ஒரு பஸ்ஸு வருது, இல்லாட்டி கூட பரவாயில்ல எங்ககிட்ட சொல்லுங்கன்ட்டு. உங்களை கூப்பிட்டுட்டு கானானுக்கு நாங்கள் போக, நீங்கள் அங்கே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள யோசித்து பாருங்கள். நோ சான்ஸ். இப்போ உங்களுக்கே தெரியும். அதாவது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா,
உங்களை ஆண்டவரை ஏமாத்துறதா நினச்சி உங்களை ஏமாற்றிக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட போய் இப்படிலாம் கேட்டால் ஆண்டவர் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி. எனக்கே இவ்வளோ தெரியுது, ஆண்டவருக்கு எவ்வளோ தெரியும். அப்போது என்னை அழைத்து கொண்டு வந்த நான் காரியத்தை நான் செய்யாதபடிக்கு நான் வேறொன்றுக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அதுவே என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு கொடுக்க வந்த வேலையை என்ன செய்யலை. சில நேரத்தில் உங்களை ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலைக்கு வச்சுட்டு போயிருப்பாங்க, இந்த வேலையை முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் அந்த பக்கத்தில் உள்ள ஆளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார். அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துருப்பீங்க. கரெக்டாக அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுக்க போய் அந்த ஆள் வந்துடுவார், ஓனர் வந்துடுவார். இப்போ உங்களை வந்து கேட்பார், நீங்கள் இந்த வேலையை முடிச்சிட்டிங்களா? சார் அவருக்கு அது வேலை கஷ்டப்பட்டு இருந்தார் சார், அவருக்கு ஹெல்ப் பண்ண போனேன். அவர் கேட்பார், உங்கள் வேலையை முடிச்சிட்டிங்களா? இல்லை சார் அவரை விடுங்க, உங்கள் வேலை முடிஞ்சிச்சா? நீங்கள் ஊருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை விட்டுட்டீங்க. அப்புறம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, முடித்ததுக்காக அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துடும். ஆனால் உங்களுக்கு எப்படி வரும்? நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை முதலில் முடித்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு தான் மற்றவனுக்கு. நீங்கள் போய் ஏர்போர்ட் ஃப்ளைட்டில் போகும்போது பாருங்கள், அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, முதல்ல உங்களுக்கு ஆக்சிஜனை போட்டுக்குங்க, அப்புறமா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஆக்சிஜன் அவங்களுக்கு போட்டு உங்களுக்கு போட்டுக்காதீங்க, உங்களுக்கு போட்டுக்குங்க, அப்புறமா அவங்க ஹெல்ப் பண்ணுங்க. அதான் ப்ரொசீஜர். அதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா? எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்குது, வருதுன்னு ஆசை இருக்குது, பாஸ்டருக்கு எழுப்புதல் கொண்டு வரணும்னு ஆசை இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் அதற்கான ஃபார்முலா எங்கே? அதை செய்யாதபடிக்கு அது வரும் என்று எதிர்பார்ப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? நான் ஒன்றுமே செய்யலை, ஆனால் அதெல்லாம் நடக்கும்னா எப்படி? அப்போது எனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பினுடைய மிக முக்கியமான காரியம் என்ன? ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டேன். அதனுடைய ஒரு காரியம் என்ன? நான் தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் நான் கொண்டு வந்து வைக்கப்பட்டேன். அந்த 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்போ தோட்டத்தை பண்படுத்துதல் என்றால் என்ன? தோட்டம் என்று சொன்னால் அது சபையை குறிக்கும். தோட்டம் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தை குறிக்கும். அப்போ அந்த ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு குடும்பம் கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு சபையை கொடுத்துருக்கிறாரு, உங்களை அதுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அதில் உங்களுக்கு வச்ச முதலாவது வேலை, பிரதானமான வேலை என்ன? ஆசாரியத்துவம் அல்லது பண்படுத்துதல். இப்போது ஆசாரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து எல்லாரையும் கொண்டு வந்து வைக்கிறார். வைக்கும் போது அங்கே இருக்கிற லேவியலோட வேலை என்ன? அந்த விளக்கு அணையாதபடி பார்த்து கொள்ளுதல், சமூகத்தின் அப்பத்தை டெய்லி மாற்றுறது, அங்கே இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறது, எல்லாமே அவங்களுடைய வேலை, பண்படுத்துதல், ஆசாரியத்துவம். அப்போது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசாரியத்துவம் வச்சுருக்கிறாரு. அந்த ஆசாரியத்துவத்தை நீங்கள் செய்தீர்களா? ஆசாரியத்துவம்னா ஆங்கிலத்தில் ப்ரீஸ்ட்ஹுட். உங்களுக்கு ஈஸியாக புரியும்படி சொன்னால் உங்களுக்கு ஒன்று ஒரு ஊழியம் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை இப்போ எல்லாருமே சொல்லிட்டீங்க. என்ன சொல்லிட்டீங்கன்னா, ஊழியத்துக்கு அழைப்பு தேவையில்லையா? அழைப்பு இருந்தால் தானே ஊழியம் செய்ய முடியும். இப்போ நம்ம எல்லாரும் ஒரு வார்த்தையை வச்சுட்ருக்குறோம், அழைப்பு இல்லைங்க, அழைப்பு இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும். நல்ல கவனிங்க, 5 வகையான ஊழியம் இருக்கிறது. இந்த 5 வகையான ஊழியத்தை முழுநேரமாய் செய்வதற்கு தான் அழைப்பு தேவை. ஆனால் அழைக்கப்படும் போதே, ரட்சிக்கப்படும் போதே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவும் போதே உங்கள் தலையின் மேல் ஒரு ஊழியம் இருக்கிறது. உங்களை இந்த சபைக்கு கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எது? உங்களுடைய நோக்கம் அல்ல, உங்களுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அல்ல. ஹெவனுக்கு உங்கள் மேலே ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளானோடு தான் கர்த்தர் கூப்பிட்டு வந்திருக்கிறார். இப்போ அந்த பிளானை நான் செய்கிறேனா என்பது தான் கேள்வி. என் மேல் வைத்ததான பரலோகத்தினுடைய திட்டம், வாழ்நாளெல்லாம் என் திட்டத்திலேயே ஓடிடுறேன், வாழ்நாளெல்லாம் என் திட்டத்திலேயே நான் வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடுறேன். அதான் நேற்று சொன்ன பாருங்க, நான் சபைக்கு வந்ததுலேருந்து என் பொண்ணுக்கு, என் பையனுக்கு, என் பேரனுக்கு, என் பேத்திக்குன்னு வாழ்ந்து கடைசியாக நான் சாகிற வரைக்கும் என்னுடைய காரியங்களுக்கே ஜோம் பண்ணி, அதில் வேறு இன்னொன்று இருக்குது. அவங்க ஒரு 80 வயசில் செத்தாங்கன்னா நல்ல சாவு, நீடித்த ஆயுசு, நல்லபடியாக. அதுவும் தூங்கும் போதே செத்துட்டாங்கன்னா அருமையான சாவு. அவங்க உயிர் தூக்கத்திலேயே பிரிந்து விட்டது. இப்போ இயேசுநாதருக்கு இது ரெண்டுமே இல்லை. 33 வயசுலேயே செத்துட்டார். அப்போ அவர் யார் உங்கள் பார்வைக்கு? ஐயோ பாவம், 33 வயசுலேயே செத்து போயிட்டார். அவருக்கு சாவு படுக்கையில் போகலை, அடித்து நொறுக்கி கொண்டு வராங்க, அகால மரணம் இல்லையா? அப்போ நம்ம பார்வைக்கு அதானே. அப்போ அதே மரணம் தான் ஸ்தேவானுக்கு. சின்ன பையன் கூட்டு போய் கல்லெறிஞ்சு கொள்கிறாங்க. என்ன பாவம் பண்ணானோ இந்த மாதிரி நாசமாகி சாவறான். அப்படி தானே சொல்லணும், நீங்களாக இருந்தால் அப்படி தானே சொல்லுவீங்க. அப்போ நம்முடைய புதிய ஏற்பாட்டில் நம்முடைய பார்வை என்ன? நல்ல சாவுனா 80 வயசு கழிச்சு சாவுறது, நல்ல சாவுனா படுக்கையிலே சாவுறது. இப்போ நம்ம மைண்டு முழுக்க உலகத்தாரை விட மோசமான சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பில் போயிடுச்சு. வாழ்க்கையிலேருந்து சாவர வரைக்கும் எல்லாம் வசதியாக இருக்கணும், எல்லாம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். காலையில் எழுந்திரிக்கும் போது கொஞ்சம் நைட்டு உருளைக்கிழங்கு சாப்பிட்ருப்போம், காலையில் இடுப்பு பிடிச்சிருக்கோம்
எழுந்திருக்கும் போது கொஞ்சம் காலோ இடுப்போ பிடிக்கக்கூடாது. என்னதான் தெரியல, ஆண்டவர் என்ன உபத்திரவத்துக்குள்ளே இப்படி நடத்துகிறாரு. எழுந்திரிக்கும் போதெல்லாம் இடுப்பு பிடிக்குது. உருளைக்கிழங்கு நிறுத்தி இருக்கணும். இதுக்கு ஆண்டவருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஒரு இடுப்பு பிடிச்சிட்டா ஆண்டவர்கிட்ட முறுமுறுப்பு. நீங்கள் வேறு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறீங்க, அவர்கள் வனாந்தரத்தில் முறுமுறுத்தார்கள். நீங்கள் நல்லா ஹீட்டர் போட்ட ரூமில் முறுமுறுக்கிறீங்க. அவனாவது வனாந்தரத்தில் முறுமுறுத்தான். இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் என்ன இப்போ பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வைக்கப்பட்டதான அழைப்பினுடைய காரியத்தையே புரிஞ்சிக்காமல் வாழ்நாள் முழுக்க ஓடி முடிச்சிட்டோம். எப்போ வரைக்கும்? 70 வரைக்கும், 80 வரைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சிலருக்கு 40 இருக்கலாம், ஒரு சிலருக்கு 50 இருக்கலாம், ஒரு சிலருக்கு 60 இருக்கலாம். ஏன் கர்த்தர் என்னை ரட்சித்தார்? அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா உங்ககிட்ட? சர்ச்சுக்கு வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க? ஆண்டவர் என்னை அழைச்சி கொண்டு வந்தார். என்ன பண்ணார்? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டோம். அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் எடுத்தோம். அப்புறம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோம். அப்புறம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோம். அப்புறம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோம். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. என்ன பண்ணுறீங்க? மீறி என்ன பண்ணுறீங்க? நான் வரும்போது சர்ச்சில் வந்துட்டு உட்காந்து செய்தியெல்லாம் கரெக்டாக கேட்பேன். இல்லைங்க, அதுக்கு மேலே என்ன நடந்துச்சு? இதில் ஒரு பெருமை வேறு நம்மக்கிட்ட இருக்குது. என்ன பெருமை தெரியுமா? சர்ச்சு ஆரம்பித்ததில் நான் இங்கே இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? பாஸ்டர் முதல்ல வந்து கதவு வச்சார். பக்கத்து கதவு நான் தான் வச்சேன். முதல் செங்கல் அவர் வைக்கும் போது 2வது செங்கல் நான் வச்சேன். பாஸ்டர் வரும்போது ஃபஸ்ட்டு வந்த ஆள் நான் தான். ஆக்சுவலாக நீங்கள் இந்த பதிலை இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதை நீங்கள் வேறு எங்கே வேணாலும் சொல்லி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் முதல் பேஷண்ட்டு. 25 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது நான் தான் ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு. இன்னை வரைக்கும் நான் பேஷண்ட்டாக இருக்கிறேன். இந்த டாக்டரை விட்டு நான் போகவே மாட்டேன். இந்த டாக்டர்னால் எனக்கு அவ்வளோ இஷ்டம். சொல்லி பாருங்கள். இந்த ஸ்கூல் கட்டும் போது முதல் ஸ்டூடெண்ட்டு நான் தான். 25 வருஷமாக இங்கேயே தான் படிக்கிறேன். இந்த ஸ்கூலை விட்டு நான் போகவே மாட்டேன். சொல்லி பாருங்கள். எங்கே வேணாலும் சொல்லி பாருங்கள். எந்த இடத்துல நீங்கள் எதில் வேணாலும் சொல்லி பாருங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளே சொல்லி பாருங்கள். இது என்னோடய மூத்த பிள்ளை, இது எனக்காக ஃபஸ்ட்டு பிறந்தது. 40 வயசு ஆனாலும் கல்யாணம் பண்ணியே கொடுக்க மாட்டேன், என் கூடவே தான் வச்சுப்பேன். சொல்லுங்கள். தெரியுதில்ல உங்களுக்கு? ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்த உடனே நான் அப்கிரேட் ஆகணும், வேற ஒரு இடத்துக்கு போகணும். அதுலேருந்து ஒன்று சர்ச்சில் என்ன ஆனீங்கன்னு தான் கேட்குறேன். சபைக்குள்ளே வந்து நீங்கள் என்ன ஆனீர்கள்? ஏன் நீங்கள் ஒன்றுமே ஆகலைன்னா, யூ ஆர் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு பீப்புள் ஸ்பிரிச்சுவலி. நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் சுயமாய் ஒரு திருப்தியை அடைந்து விட்டீர்கள். அதில் என்ன உங்களுக்கு ஒரு பெரிய பெருமைன்னா, 10 வருஷமாக பாஸ்ட் கூடியே இருக்கிறேன், 20 வருஷமாக பாஸ்ட் கூடியே இருக்கிறேன், இருந்து என்ன பண்ணிய 4 சேர் உடைச்சிருக்கிறேன், என்னால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இவர் என் கூட வந்த பிரதர், அவர் 10 சேர் உடைச்சிருக்கிறாரு, நான் அவரை எப்படியாவது ஓவர்டேக் பண்ணுறதுக்கு தான் சேரில் உட்காந்துருக்கிறேன். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இடதுபுறமும் வலதுபுறமும் பலுகி பெருகி இப்போ சேரே பத்தலை, கொஞ்சம் பெரிய சேராக வாங்க சொல்லியிருக்கிறோம். இதான் உங்கள் ஆசீர்வாதம். இவ்வளோ தான் நீங்கள் சபைக்குள்ளே செய்கிறது. இதுக்கு நீங்கள் எதுக்கு சொல்லுங்கள்? இந்த சபைக்கு இப்போ பாருங்கள், ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்த எல்லாத்துலேயும் கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு. ஆசாரிப்பு கூடாரம் செஞ்சார்ல, டேபர்நாக்கல் செஞ்சார்ல, எல்லாத்துக்குள்ளேயும் கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருந்தது. அந்த டேபர்நாக்கலில் வேலை இல்லாமல்னு ஒன்று இல்லை. ஆண்டவர் செய்ய சொல்லும் போது 7 கிளை உள்ள பொன்குத்து விளக்கு செய்ய சொன்னார், மேஜை செய்ய சொன்னார், உடன்படிக்கை பெட்டி செய்ய சொன்னார், ஸ்க்ரீன் செய்ய சொன்னார், மேலே தோல் போட சொன்னார், வெண்கல தொட்டி செய்ய சொன்னார், எல்லாமே செய்ய சொன்னார். எல்லாத்துக்கும் என்ன இருந்துச்சு? வேலை இருந்துச்சு. ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா செய்ய சொன்னாரா? நீங்கள் செய்ய சொல்லும் போது மோசே கிட்ட அந்த விளக்கு 7 கிளையோட பொன்குத்து விளக்கு 2ஆக செஞ்சுக்கோ மோசே. எதுக்கு ஆண்டவர் 2? 1 இருக்கட்டும் சும்மா. ஏன் நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்க, வரீங்க, வனாந்தரத்தில் ட்ராவல் பண்ணுறீங்க, உடஞ்சிடுச்சுனாப்பா அந்த நேரத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு நீ இதை வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னாரா? நீங்கள் இந்த வீடு கட்டும்போது பாருங்கள், நார்மலாக இந்த பெயிண்ட் அடிக்கிறவராக இருக்கட்டும், இல்லை இந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் வாங்குறவராக இருக்கட்டும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் சார் ஒரு மீட்டர் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கோங்க, பெயிண்ட் ஒரு 2 லிட்டர் எக்ஸ்ட்ரா. எதுக்கு? லாஸ்ட் நேரத்தில் பத்தலைன்னா நம்ம பேட்ச் ஒர்க் பார்க்கணும் சார், அந்த நேரத்தில் ஓட முடியாது அப்படிம்பாங்க. எக்ஸ்ட்ரான்னு ஒன்று இருக்கும். ஆனால் ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒரு பொருள் கூட எக்ஸ்ட்ரா இருக்காது. நாட் ஈவன் அ சிங்கிள் ஒன். அதோட அர்த்தம் என்னென்னா, ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் வந்த அத்தனைக்கும் வேலை இருந்துச்சு. ஒன்று கூட அங்கே சும்மானு கிடையவே கிடையாது. இப்போ இதுதான் ஆசாரிப்பு கூடாரம். நீங்கள் உள்ளே வந்திருக்கிறீர்கள். நாம் அத்தனை பேரும் கனமுள்ள பாத்திரங்களாக இருக்கிறோம். அப்போ நமக்கு இங்கே என்ன வேலை? எதுக்கு கர்த்தர் கொண்டு வந்தார்? ஏன் இருக்கிறோம்? இப்போ இந்த சர்ச்சையை எடுத்துக்கோங்க. இப்போ அங்கே உட்காந்து ஒரு லேப்டாப் ஒன்று இருக்குது. அது எதுக்காக வச்சுருக்கிறாங்க?
இந்த இடத்துல வசனம் போடுறதுக்கு வச்சுருக்கிறாங்க, அவர் லைவ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறாரு, ஒரு கேமரா இருக்குது, அது யூஸ் ஆகுது, ஒரு வால் கிளாக் சும்மா தொங்குது, அது கூட டைம் காட்டுது. அது ஓடாத வால் கிளாக்காக இருந்தால் கூட ஒரு நாளைக்கு 2 தடவை கரெக்ட் டைம் காட்டும். தெரியுமா உங்களுக்கு? ஒரு வால் கிளாக்கு ஓடலன்னு கூட வச்சுக்கோங்க, அது ஒரு நாளைக்கு 2 தடவை கரெக்டான டைமை காட்டும். அது காட்டுற நேரத்துக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ ஏதோ ஒன்று ஒரு யூஸ் இருக்குல்ல, இந்த டிவிக்கு ஒரு யூஸ் இருக்குது, எல்லாம் இருக்குல்ல. உங்களால் என்ன யூஸு? நீங்கள் சர்ச்சில் இருக்கிறதுல ஆண்டவருக்கு என்ன யூஸு? நீங்கள் உடனே சொல்லாதீங்க நான் தசமபாகம் காணிக்கை கொடுக்குறேன். கர்த்தர் கொடுத்ததில் திருப்பி கொடுக்குறீங்க, போய் பேசக்கூடாது. நீங்கள் கர்த்தருக்காக என்ன கொடுத்தீர்கள்? நான் காசை பற்றியே பேசலை, திருப்பியும் சொல்கிறேன். நீங்கள் ஒய் யூ ஆர் ஹியர், எதற்காக ஆண்டவர் உங்களை அவருக்குள் கொண்டு வந்தார்? மேபி நீங்கள் வேறு சர்ச்சில் வந்தவங்களா கூட இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சர்ச்சுக்கு கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். எதற்காக கொண்டு வந்த நோக்கம் என்ன? ஆதாமை தோட்டத்துக்கு கொண்டு வந்ததுக்கு நோக்கம் என்ன? ஆதாம் சும்மா இருந்துட்டு போப்பா, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்ட ஆதாம். தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது நல்லது என்று கண்டார். இப்போ என்ன பண்ணணும்? சும்மா இரு உள்ள. என்ன ஆண்டவர் என்ன பண்ணணும்? பழத்தை சாப்பிடு, இந்த ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடாத, கொட்டையை போட்டு துப்பிடு, அதுவா வளரும், நீ வாடுன்னு சும்மா சுற்றி திரி, இந்த மனைவி இருக்குது கையை பிடிச்சிக்கோ, ஜாலியாக வாக்கிங் போ சொன்னாரா? ஆதாம் கூட சும்மா கிடையாது. உள்ள ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த ஆண்டவரை நான் அறிந்து 32 வருஷம் ஆகுது. இந்த 32 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சோம்பேறிகளை விரும்புகிறதில்லை. அவனும் ஸ்பிரிச்சுவல் சோம்பேறியை விரும்புறதே இல்லை அவர். அதான் நான் சொல்கிறேன், அசதியாய் கர்த்தருடைய வேலையை செய்கிறவன் மற்றவன் ஆண்டவருக்கு சபிக்கிறதே பிடிக்காது. உங்களுக்கு தெரியுமா? உன் வாயிலிருந்து சாபமான வார்த்தை ஒன்றும் வராதிருக்குன்னு சொல்கிற அதே ஆண்டவர் தான் சொல்கிறாரு, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அந்த சர்ச்சுக்குள்ளே உட்காந்து ஆண்டவருக்குள்ளே வந்து என்ன வேலை பார்க்குறோம்? அதில் முதலாவதாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆசாரியத்துவம், காடோடைய ஹெவன்லி பிளான், ஸ்பிரிச்சுவல் ஒர்க். இந்த ஸ்பிரிச்சுவல் ஒர்க்கு என்னான்னு கண்டுபிடிச்சி அந்த ஒர்க்கை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் ஹெவனுக்கு போகணும். அதுக்கு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? திருப்பி நல்லா சொல்கிற கவனிங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இன்ஜினியர் ஆகி டாக்டர் ஆகி நல்ல வேலை கிடச்சி சம்பாரித்து வீடு வாசல் சேர்த்து பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு சாவடிக்கிறதுக்கு நீங்கள் சர்ச்சுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களை விட உலகத்தை அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவங்க அழகாக சம்பாதிக்கிறாங்க, வீடு வாசல் கட்டுறாங்க, பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறாங்க, அவங்க செத்து போகிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு எதுக்கு அப்போ ஆண்டவருக்குள்ள நான் வந்தேன்? எதற்காக கிறிஸ்துவுக்குள் நான் கொண்டு வரப்பட்டேன்? அப்படின்னா என் மேலே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒர்க் இருக்குது, ஹெவன்லி ஒர்க். இப்போ ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். இப்போ ஆபிரகாம் நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன். இப்போ ஆபிரகாமை கூப்பிட்டார். எங்கேருந்து கூப்பிட்றாரு? ஆரான்லேருந்து, மெசபொத்தோமியா தேசத்துலேருந்து கூப்பிட்றார். அப்போஸ்தலர் 7:2-3 சொல்லுது, நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாம் மெசபொத்தோமியா தேசத்தில் இருக்கும்போதே, காரானூரில் குடியிருக்கும் முன்னமே மகிமையின் தேவன் அவருக்கு வெளிப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொன்னார். அப்போஸ்தலர் 7:2-3 இருக்குது. இப்போ அவரை கூப்பிட்டு வந்தால் அவர் ஆரானுக்கு வந்தார். வந்துட்டு ஆரானில் உட்காந்து அவர் பாட்டு நல்லா சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறார். ஆரானில் உட்காந்து நல்லா சவதரிக்கிறார் எல்லாத்தையும். இப்போ 12:1-2 ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்? நீ என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கிற? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்போ ஆபிரகாம் 4:5 வசனத்தில் 12:4-5 அவர் புறப்பட்டு போனார். போகும்போது என்ன செஞ்சாரா? ஆரானில் சவதரித்த மனிதர்களையும் கூட்டிகிட்டு போனாராம். ஆரானில் சவதரித்த மனிதர்களையும் கூட்டிகிட்டு போனாராம். அப்போனா இவர் கூட்டு வந்தபோது அவருக்கு என்ன செய்யலை? 5வது வசனமா, அவர் நல்லா கவனிச்சிங்கன்னா அவர் என்ன செய்யலை? அப்போ நல்லா கவனிங்க. ஆபிரகாமை போக சொன்னால் இவர் கானானுக்கு போகாமல் ஆரானில் உட்காந்துக்கிட்டு நல்ல வேலை பார்த்து சம்பாரிச்சிட்டு இருக்காரு. உங்களை மாதிரி தான். உங்களை கூப்பிட்டது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அழைச்சா நீங்கள் இங்கே உட்காந்து சோத்திரம் பண்ணி வியாபாரம் பெருகணும், அது பழுகி பெருகணும், பிள்ளைங்க படிக்கணும், அதாகணும் இதாகணுன்ற மாதிரியே அவரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, உன்னை எதுக்கு நான் கூப்பிட்டேன்? கானானுக்கு கூப்பிட்டேன். நீ உட்காந்து ஆரானில் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறியப்பா, புறப்பட்டு கானானுக்கு போ அப்படின்னு சொன்னார். திருப்பி தரிசனம் புதுப்பிக்கப்படுகிறது. இப்போ போயிட்டார் கானானுக்கு, வந்துட்டார். வந்த பிறகு கர்த்தர் அவரை கூப்பிட்டு வேறொரு காரியத்தை பேசுகிறார். 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பேசும்போது சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாய் இருக்கிறேன். அப்படி தானே இருக்குது வசனம். ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இவர்கிட்ட வேற ஒன்றை கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் ரொம்ப கூலாக கேட்குறார். 2-3 வசனத்தில், ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. எனக்கு பிள்ளையே இல்லையாப்பா. நம்மை போலவே
ஆண்டவரே நான் சொத்தெல்லாம் சம்பாரிச்சிட்டேன்ப்பா, இப்போ பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் பாருங்கள், இந்த வீட்டில் ஒருத்தன், என் வீட்டில் பிறந்தவன் தமஸ்கு ஊரை நாங்கள் எலியேசர் இருக்கிறான், இவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் பார்க்குறாரு, என்னடா எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச வசனம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 2வது வசனத்தில், தேவரீர் எனக்கு நீர் என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, என் வீட்டில் இருக்கிற இவன் எலியேசர், அப்படி தானே இருக்குது, சுதந்திரவாளியோ. அப்புறம் அடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் 2வது வசனத்தில் பேசி முடிச்சிட்டான்ல, கேட்டு முடிச்சிட்டார்ல ஆபிரகாமு, அப்போ அங்கே ஒரு பதில் வரணுமா இல்லையா? பதில் வரணும்ல, பதில் வரலையே. பின்னும் ஆபிரகாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அகைன், திருப்பியும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை, திருப்பியும் பின்னும் ஆபிரகாம், ஆண்டவரே எனக்கு இப்படி என் வீட்டில் பிறந்தவன் இருக்கிறானே அப்படின்னு திருப்பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அந்த கேள்விக்கு கர்த்தருக்கு பதில் சொல்ல இஷ்டம் இல்லை. 2வது வசனத்தில் அவர் கேட்ட உடனே, எப்போவுமே கேட்காமையே வந்து பதில் சொல்லுகிற ஆண்டவர் 2வது வசனத்தில் கேள்வி கேட்ட பிறகும் அமைதியாக இருக்கிறார். பின்னும் ஆபிரகாம், என்னடா பதில் ஒன்றுமே சொல்ல மாட்டாரு, திருப்பி ஆபிரகாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் வந்தது வேற ஒரு பிளானோட வராரு, மிகப்பெரிய திட்டத்தோட வராரு, இவர் வேற ஒன்று கேட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். இதுதான் நீங்களும் நானும். ஆண்டவர் உங்கள் மேலே என் மேலே ஒரு பெரிய பிளான் வச்சு தான் சர்ச்சுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தார். அந்த பிளான் என்னானே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறதே இல்லை. ஆண்டவர் கேட்க வந்தாலும் பேச விடுறதில்ல. ஆண்டவர்கிட்ட வந்து ஒன்று உங்ககிட்ட ஆண்டவர் வராரு, இல்லை நீங்கள் ஆண்டவர்கிட்ட வரீங்க. நீங்கள் வந்தாலும் சரி, அவர் வந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் நாம் செய்கிற வேலை, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, வீடு இல்லாமல் இருக்கிறேனே, ரொம்ப வருஷமாக இந்த ஊரில் இருக்கிறேனே, எனக்கென்று ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதே, இப்படியே தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் வந்து வேற ஒன்று பேச விரும்புகிறாரு. நான் உனக்கு பலனும் மகா பெரிய பலனும் கேடகமாக இருக்க விரும்புகிறேன், ஏதோ ஒன்று சொல்ல வர்றாரு. கட் பண்ணி, அப்படியே ஆண்டவரே எனக்கு பிள்ளையே இல்லையே, இதுக்கு அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? பார்த்தீங்களா, இதுக்கு அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க பைபிளில். அவங்கள விட்டுருங்க, அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் கானானுக்கு அழைத்து கொண்டு வந்ததுக்கு வேறொரு முகாந்தரம் இருக்கிறது. உங்களை இங்கே கொண்டு வந்ததுக்கு வேறொரு முகாந்தரம் இருக்குது. நீங்கள் அந்த ரெல்ம்குள்ளேயே வரல, அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே நீங்கள் வரல, அந்த ஒரு மைண்டே உங்களுக்கு ஓப்பன் ஆகலை, இன்னும் இதிலே உட்காந்துருக்கிறீங்க. இப்போது ஆபிரகாம் திருப்பி பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, சரி ஓகே, அந்த வேலை முடிஞ்சு. அடுத்து ஆண்டவரே நான் தேசத்தை எதனால் சுதந்தரிப்பேன்? அடுத்து அவர் அப்படி தானே கேட்குறாரு. 15ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமத்தின் புத்தகத்தில் பாருங்கள், ஆதியாகமம் 15 8வது வசனம். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றான். இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு நல்லா சம்பாரிச்சாச்சு, அடுத்து பிள்ளை, அடுத்து இருப்பிடம், தேசம். இதே தான் ஒரு தாட்டு, இப்படியே தான் இருக்குது. இப்போ அடுத்த அதிகாரம் 16ஆம் அதிகாரம், ஆகார் வழியாக பிள்ளை. 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பார்த்தார், இவன் சரி வர மாட்டான். இதுதான் இன்றைக்கி உங்கள் நிலைமை, என் நிலைமை. இவன் மேலே வேறொரு மகா பெரிய பிளான் இருக்குது. நீ அங்கே போ, ஏற்ற காலத்தில் உனக்கு ஒரு குமாரனை தருவேன், ஈசாக்கு தருவேன். ஈசாக்கை தரத்துக்கு முன்னாடி 14ஆம் அதிகாரத்தில் கம்யூனியன் கொடுக்குறாரு, அப்பமும் ரசமும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதோடைய அர்த்தத்தையே அவருக்கு தெரியல, வாங்கிட்டாரு. ஆனால் அவருக்கு ஒன்று தெரியுது, வானத்து பூமியும் உண்டாக்கின தேவத்தில் ஆசீர்வாதம் வந்துருச்சு நம்ம கைக்குன்னு தெரியுது. இதை வாங்கிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் அதன்படி இல்லை. 15ஆம் அதிகாரத்தில் பிள்ளை, 15ஆம் அதிகாரத்தில் தேசம், 16ஆம் அதிகாரத்தில் இஸ்மவேலு, இப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ காடோடைய பிளான், உன் மேலே வச்ச தேவனுடைய திட்டம் என்னானே தெரில. அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் பிளானை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்தீங்க. நீங்கள் எல்லாருமே, நீங்கள் சபைக்குள்ளே வந்ததே காட் வாண்ட் டு ரிவீல் த ஸ்பிரிச்சுவல் பிளான். அது தெரிகிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்களா? அதை ஓப்பன் பண்ணுற இடத்துக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டிங்களா? இல்லை கேட்குற இடத்துக்கு ஆண்டவர் யாவது அனுமதிச்சிங்களானா? இல்லை. அப்போ எனக்கு என்ன பிளான் வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும்? அந்த பிளானை தெரிஞ்ச பிறகு தான் பண்படுத்துதல், ஆசாரியத்துவம். அந்த ஆசாரியத்துவத்தில் எனக்கு என்ன வேலை? நான் லேவி கோத்திரத்தில் பிறக்கிறதுனால ஆசாரியன் ஆகிட முடியாது. நான் ஆரோனின் வம்சத்தில் வந்து அவனுடைய பிள்ளைகளில் ஒன்றாக வரும்போது
நான் அதில் எந்த லேவியனாக இருப்பேன், யார் பிரதான ஆசாரியன் ஆவாக, எனக்கு என்ன பொறுப்பு இருக்குது, எல்லாம் அங்கே தான் வரும். அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களை அழைச்ச அழைப்புக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் என்ன அழைப்பு வச்சுருக்கிறாருன்னு கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எதுக்காக நான் அந்த சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கிறேன், எனக்கு என்ன ஊழியம் வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே, என்னுடைய ஹெவன்லி பிளான் என்ன, ஹெவன்லி திட்டம் என்ன என் மேலே இருக்கிறது, அதை நீங்கள் கேட்ட பிறகுதான் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியும். இதை தெரிஞ்சிக்காமே இத்தனை வருஷம் நம்ம ஓட்டிட்டோம். அப்போ பண்படுத்துதல் ஆசாரியத்துவத்துக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியதான அந்த பண்படுத்துதல் மெயின்டெனன்ஸ் அது உங்ககிட்டே ஆண்டவர் வந்து உங்ககிட்டையும் உங்கள் சபையிலையும் கொடுத்துருக்குறார். இப்போ நீங்கள் அதை செய்கிறீங்களா? இப்போ தோட்டத்தை ஆதாம்கிட்ட கொடுத்துருக்குறார். பண்படுத்துதல்னா என்னங்க, எனக்கு இன்னும் சரியாக புரியும்படி சொல்லுங்கள் அப்படின்னா வேண்டாம், ஒரு வசனத்தை வாசிங்க, அதில் இருக்கும் பாருங்கள். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் அங்கே இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஐசாயா 5:2 வாசிங்க பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு இதுதான் அந்த இடத்துல சொல்லியிருக்கு. மெயின்டெனன்ஸ் என்ன சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு வேலி அடைத்து, 2வது கற்களை பொறுக்கி, 3வது நற்குல திராட்சை செடிகளை நட்டு, அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி, அதில் ஒரு ஆலையை உண்டு பண்ணி, இவ்வளோ வேலைகள் இருக்குது. மெயின்டெனன்ஸ். உங்கள் குடும்பம், இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலி எடுத்துக்கோங்க, உங்கள் ஃபேமிலி இருக்குது. உங்கள் ஃபேமிலியை கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் பண்படுத்தி இருக்கிறீர்களா? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதாம் தப்பு செஞ்ச உடனே நீ எடுக்கப்பட்ட நிலத்தை மண்ணை பண்படுத்தும்படி அவனை அனுப்பிவிட்டார். அப்படி தானே இருக்குது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்க பார்ப்போம். இல்லை 23மா. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்தினா என்ன? இப்போது தோட்டத்தில் வெளியே மண்ணில் இவரை செஞ்சு கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போ இவரை தோட்டத்தை பண்படுத்த வச்சார். ஆனால் இவர் தோட்டத்தை பண்படுத்தலை. அது பண்படுத்தலைங்கிறத நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். பண்படுத்தலை. இப்போ கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ போய் எடுக்கப்பட்ட மண்ணை என்ன செய்ய? பண்படுத்து. அதோட அர்த்தம் என்ன? வெளியே முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெளியே மண் இவரை எடுத்த உடனே தோண்டியிருப்பாங்கள்ல, ஒரு இடத்த தோண்டினா தானே மண் வரும், அள்ளினா தானே மண் வரும். அதை சமப்படுத்தணும், சமபூமியாக மாற்றணும். நீ எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்துதல். அந்த இடத்துல விதையை போட்டு அந்த முள்ளுக்கு பதிலாக நற்குல திராட்சை செடிகளை நட்டு அங்கே ஒரு நீ நல்ல காரியத்தை கொண்டு வரணும். இதான் அங்கே வந்து தோட்டத்தை பண்படுத்துதல் அப்படின்னு இருக்குது. மன்னிக்கணும், எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்துதல். அப்போ என்கிட்ட கொடுக்கப்பட்டதை மெயின்டைன் பண்ணணும். என் குடும்பத்தை நான் என்ன செய்யணும்? மெயின்டைன் பண்ணணும். இன்றைக்கி நீங்கள் சொல்கிற ஃபஸ்ட் வேர்டு என்ன தெரியுமா? அதுவும் குறிப்பாக வெளிநாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க சொல்கிற ஒரு ஃபஸ்ட் வேர்ட் என்ன சொல்கிறீங்க தெரியுமா? இப்போது இந்த ஊர்லலாம் குடும்பமாக இருக்கிறதே பெரிய விஷயம். அப்படி தானே? இங்கெல்லாம் வந்து குடும்பமாக இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா இங்கே இருக்கிறவருடைய கல்ச்சருக்கு, இங்கே இருக்கிறதுக்கு நம்ம குடும்பமாக இருக்கிறதுங்கிறது நார்மல் இல்லை. அதெல்லாம் இங்கே தப்பே கிடையாது. அதையும் தாண்டி ஒரு பக்கம் பிள்ளைகள் எடுத்துக்கோங்க. நீங்கள் சொல்லும் போது பிள்ளைகள் மேலே பழிய தூக்கி எப்படி போடுவீங்க பாருங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியுமா? இங்கே இருக்கிற பிள்ளைகள் வந்து சரியில்லை. இந்த தேசத்தில் பிள்ளைகளை உண்மையாக வளர்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா தேசத்தின் மேலே தூக்கி பழிய போடுங்க. இந்த ஊர் சட்டம் அப்படி. இந்த ஊர் சட்டத்தில் பிள்ளைகளுக்கு ரொம்ப லிபரல். நம்ம ஏதாவது அடித்தோம்னா உடனே போலீஸ் ஃபோன் பண்ணிடுவாங்க. ஆனால் பிள்ளைகளை ரொம்ப கண்டிக்க முடியாது. பிள்ளைகளை ரொம்ப கண்டித்தோம்னா அப்படிம்பீங்க. இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, ஒன்று தேசம் சரியில்லை, இல்லை தேசத்தின் சட்டம் சரியில்லை, இல்லை தேசத்தினுடையதான என்வாயர்மெண்ட் சுற்றுச்சூழல் சரியில்லை, இதனால் பிள்ளைகள் கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது நீங்கள் சொல்கிறது சரி அப்படின்னு சொன்னால், ஒரு மொத்த பட்டணமும் கெட்டு போயிருந்துச்சு சோதோமில். 100%. ஏன்னா நாளை காலையில் அதை அழிக்க போகிறாங்க, அந்த அளவு கெட்டு போச்சு. எப்படி அந்த பட்டணத்துக்குள்ள ஒரு பெண்ணால் 2 பெண் பிள்ளைகளை ஒழுக்கமாக வழங்க முடிஞ்சிச்சு? நான் கேட்குறது புரியுதா? அந்த அம்மா 2 பெண் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்துருக்காங்க. இப்போ பூமி முழுக்க கொடுமையினால் நிறைந்திருந்தது.
பூமி சீர்கேடால் நிறைந்திருந்தது நோவா காலத்தில். நோவா ஒருத்தர் அதில் நீதிமானாக இருந்தார், தேவனோட சஞ்சரித்தார். ஆனால் நோவாவால் எப்படி தன்னுடைய 3 பிள்ளைகளுக்குள்ள தன்னுடைய தரிசனத்தை கொண்டு போக முடிஞ்சிச்சு? அவர் பேழையை கட்டினது மட்டும் இல்லை, 3 பிள்ளைகளும் சேர்ந்து கட்டுறாங்க. 3 பிள்ளைகள் மட்டுமல்ல, 3 மருமகள்களும் சேர்ந்து கட்டுறாங்க. ஒரு பேழைக்குள்ளே 8 பேரும் போகிறாங்க, பேதுருவின் புஸ்தகம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த காரியம் நடைபெற்றது? அப்போ நாம் பழியை தூக்கி உலகத்தின் மேலே போடுறோம், பழியை தூக்கி தேசத்தின் மேலே போடுறோம், சுற்றி இருக்கிறவங்க மேலே போடுறோம். இங்கே அப்பா நீதிமானாக இருந்தால், அப்பா தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவராக இருந்தால், இங்கே தேச பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அம்மா கர்த்தருக்குள் ஒழுக்கமாக இருந்து அப்பா நீதிமானாக இருந்தால் 2 பெண் பிள்ளைகளும் சோதோமுக்குள்ளே பாதுகாக்கப்படுகிறார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பாதுகாக்கப்படுகிறார்கள். அப்படின்னா கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த தேசத்தில் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் பழியை தூக்கி தேசத்தின் மேலேயோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய சட்டத்தின் மேலேயோ சூழ்நிலைகள் மேலேயோ போடாதீங்க. அப்படித்தான் எல்லா காலத்திலும் இருக்கிறது. எல்லா காலத்திலும் நோவா அழிகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சான்? தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவனுக்கென்று அவர்களுக்குள்ளே பெண் கொண்டார்கள். வசனம் சொல்லுது, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு நடுவில் 3 பசங்க ஒழுக்கமாக இருந்தாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, சோதோம் செய்த பாவம் என் சந்நிதிக்கு வந்து எட்டினது, நான் பார்க்கும்படி வந்தேன். அதுக்கு நடுவில் 2 பெண் பிள்ளைகள் ஒழுக்கமாக இருந்தார்கள். பாபிலோனுக்குள்ளே ஒரு தானியேலால் ஒழுக்கமாக இருக்க முடிஞ்சிச்சு. பாபிலோனுக்குள்ளே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவால் இருக்க முடிஞ்சிச்சு. நாசரேத்துக்குள்ளே இயேசுவால் இருக்க முடிஞ்சிச்சு. அப்படின்னா இங்கேயும் உங்களால் பண்படுத்த முடியும். உங்கள் குடும்பத்தை நீங்கள் பத்திரமாய் பாதுகாக்க முடியும். யூ கேன். நீங்கள் சரி செய்யாமல், நீங்கள் தேவனோட சஞ்சரிக்காமல், நீங்கள் தேவனோட கூட உலாவாமல், நீங்கள் பழியை தூக்கி வேற மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி நோவாவால் அதை செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா, நோவா தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாக இருந்தான். உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கர்த்தரோட ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் தூர போனாலும் கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனால் முடியும். பாருங்கள், அவ்வளோ பெரிய தப்பை வந்து சாலமோன் செய்கிறார். அவ்வளோ பெரிய தப்பு செய்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் தகப்பன் நிமித்தம் நான் இறங்கினேன். புரியுதா? உன் தகப்பன் நிமித்தம் நான் இறங்கினேன். வசனம் சொல்லுது, நோவாவின் நிமித்தம் அவன் குடும்பத்தை கர்த்தர் ரட்சித்தார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பவுல் எழுதுகிறார் 1 கொரிந்தியர் 7 2 பேர் ஒன்றாக இருந்து பரிசுத்தவான்கள் திருமணம் செய்தால் தங்கள் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வார்கள் எழுதுகிறார். அப்படி இருக்கும்போது பிள்ளைகள் ஏன் இப்படி போகிறாங்க? ஏன் நீங்கள் பண்படுத்த முடியல? நீங்கள் சொல்லக்கூடிய காரியம் என்ன? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால். இன்றைக்கி பெற்றோர்கிட்ட ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க பிள்ளைங்கிட்ட ஃபெயிலியர். நான் சொல்கிறது சின்ன பிள்ளைங்கிட்ட. வளர்ந்த பிறகு நான் சொல்ல வரவே இல்லை. சின்ன பிள்ளைங்கிட்ட, குழந்தைங்கிட்ட. நம்ம அப்பாலாம் குழந்தைகிட்ட, நம்ம குழந்தையாக இருக்கும்போது சாப்பாடு ஊட்டுற விதமே வேறு. அப்படி தானே? சாப்பாடு ஊட்டும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது, எனக்கு ஞாபகம் இருக்குது. நானும் பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷனில் இந்த கொத்தனார் இந்த செவுத்தில் சிமெண்ட்டு பூசுவார்ல, பார்த்துருக்கீங்களா? அதை அப்படி ஒரு அடி அடித்து அப்படி ஒரு பூசுவார். அந்த மாதிரி தான் சாப்பாடு ஊட்டினாங்க நமக்கெல்லாம். வாயை இப்படி போட்டு இந்த வாயோடு போட்டு இப்படி இழுப்பாங்க. மொத்தம் உள்ளே போய் புஃப்புன்னு இருக்கும். துப்புனா அடிப்பாங்க. ஆமாம் தானே? துப்புனா அடிப்பாங்க. நம்ம மென்னும் முழுங்க தான் செஞ்சோம். கதற ஊட்டுவாங்க. அழ என்ன செய்வாங்க? ஊட்டுவாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், அவன் சாப்பிடவே மாட்டான். ஃபோன் கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறான். எத்தனை வயசு? 1.5 வயசு. நான் அன்றைக்கி ஒரு சர்ச்சில் பார்த்துட்டு கணவனை மனைவியை உட்காந்து பிள்ளைகளுக்கு அழகாக சாப்பாடு ஊட்டுறாங்க. ஒரு மாதிரி விளையாட்டு காட்டி ஊட்டுறாங்க. நான் உண்மையில் அவங்கள பார்த்து சொல்லிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் பெற்றோர் நீங்கள் தான். என்ன செய்கிறீங்க? இந்த மாதிரி இப்போ இந்த காலத்தில் இப்படி பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுறீங்க. மிச்சம் எல்லாரும் ஃபோன் கொடுத்து தான் ஊட்டுவாங்கன்னு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நாங்களும் அப்படி தான் ஊட்டுவோம், இன்றைக்கி ஃபோனை காணோம்னாங்க. ஆனால் என்னென்னா, அவங்க சொன்னது உண்மை தான், ஒத்துக்கிட்டாங்க, நல்லது. ஆனால் உண்மை என்னென்னா, ஃபோன் இல்லாமலும் பிள்ளைக்கு ஊட்ட முடியும் இல்லையா? உங்கள் ஃபெயிலியர் அங்கே தொடங்குது.
உங்கள் ஃபெயிலியர் அங்கே தொடங்குது. அங்கே ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயத்துலையும் பிள்ளை சொன்னால் கேட்காது, பிள்ளைங்க சொன்னால் கேட்காது, பிள்ளைங்க சொன்னால் கேட்காது. உங்கள் வாயின் அறிக்கையே அப்படித்தான், கேட்காது கேட்காதுன்னு. அது கடைசியில் பெருசாகி வரும்போது அப்படி தான் கேட்காம போகுது. காரணம் யார்? பெருசான பிறகு வசனம் தெளிவாக சொல்லுது, பிள்ளையாடானை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அவன் அதை முதிர் வயதிலும் விடாதிருப்பான். சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்கு வரும்போது பிள்ளையை கூப்பிட்டு வரணும்ல, சர்ச்சுக்கு வரும்போது பிள்ளையை கூப்பிட்டு வரணும்ல. பிள்ளை எங்க? நாளைக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க. பிள்ளை எங்க? நாளைக்கு முக்கியமான எக்ஸாம் வருகிறது. உங்களுக்கு எப்போ படிப்பு முக்கியமாகி பிள்ளைகள் எதிர்காலம் படிப்பில் இருக்குன்னு தீர்மானத்துக்கு வந்துட்டீங்களோ அன்னைக்கே உங்கள் பிள்ளை உங்கள் கையை விட்டு போயிடுச்சு. பிள்ளையினுடைய எதிர்காலம் படிப்பினிடத்தில் இல்லை, பிள்ளையினுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கிறது. அந்த 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 விசுவாசம் முதல்ல உங்களுக்கு வரணும். இன்றைக்கி பெற்றோருக்கு படிப்பு விக்கிரகமாக மாறி இருக்கு. எந்த அளவுக்கு விக்கிரகம்னா, பைபிள் படித்தான்னு கேட்கல, ஜோம் பண்ணியான்னு கேட்கல, ஆனால் எக்ஸாமுக்கு படிச்சியான்னு 100 தடவை கேட்குறிய. டியூஷனுக்கு அனுப்புகிறீங்க, ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, சர்ச்சுக்கு கூட்டு வரதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வளர்ந்த பிறகு பிள்ளை தப்பு செய்யும் போது இங்கே வந்து பாஸ்டர்கிட்ட அழுவுறது, இப்படி போயிடுச்சு பிள்ளை, என்ன என் பையன் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கான், என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் நீங்கள் தான். வளர வேண்டிய காலத்தில் விட்டாச்சு, விட்டு முடிச்சுட்டு பண்படுத்த வேண்டிய நேரத்தில் லேண்டை என்ன பண்ணலை? பண்படுத்தலை. அப்புறம் எப்படி அது விளைச்சலை கொடுக்கும்? அப்புறம் எப்படி அது நல்ல கனிகளை கொடுக்கும்? நல்ல கனி கொடுக்கும் என்று காத்திருந்த தேவனுக்கே கசப்பான கனி கொடுத்துச்சான். நீங்கள் கிளையும் நறுக்கலை, களையும் பிடுங்கலை, அதுக்கு ஒன்றும் கொடுக்கலை. கேட்டால் சொல்கிறாங்க நிறைய பெற்றோர், நாங்கள் தான் கஷ்டப்பட்டோம், எங்கள் பிள்ளைகளாவது சந்தோஷமாக இருக்கட்டும். பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேணான்னு எவன் சொன்ன? நீங்கள் சாப்பிடாமல் கஷ்டப்பட்டீங்க, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுங்க. நீங்கள் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டீங்க, தேவையான பணத்தை கொடுங்க. ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது ஏதோ தேவை கொடுங்க. நீங்கள் ட்ரெஸ் இல்லாமல், நம்ம ரொம்ப ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்த காலம் நமக்கு இருந்துச்சு, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் யார் வேணான்னு சொன்னா? ஒரு காலத்தில் இதெல்லாம் இல்லாத போது நம்மை தேவன் கையில் பிடிச்சு நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சாருல்ல, இதைத்தான் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறோம். இதுதான் நீங்கள் கொடுக்குற பணமோ, நீங்கள் கொடுக்குற படிப்போ, நீங்கள் வச்சுட்டு போகிற ஆஸ்தியோ சம்பாத்தியமோ ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளை கைவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீங்கள் கொடுத்து விட்டு போகிற இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இன்றைக்கி சபை எதை குடும்பம் கொடுத்துட்டு போகுது? பண்படுத்துக்கிற வேலையே இல்லை. வீட்டில் ப்ரேயர் இருக்குதா? நாங்கள் தனியாக ஜெபம் பண்ணுறோம். ஃபேமிலி ப்ரேயருங்க, ப்ரேயர் இருக்குதா? பிள்ளைங்க ஜெபம் பண்ணுறாங்களா? எங்கே? அவங்க போய் ரூமில் கதவை சாத்திக்கிறாங்க. ஜெபம் பண்ணுறாங்களா என்னன்னே தெரியாது. அவங்களா வெளியே வந்தால் தான் முடியுது. ஃபெயிலியர் பெற்றோர்ஸ், ஃபெயிலியர் பேரண்ட்ஸ். பிள்ளைய சாப்பிட கூப்பிடும் போது ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க, சாப்பிட வரியாமா? எங்கே இருக்க? ரூம்குள்ளே போகிறதுக்கு கூப்பிட்றதுக்கு அவ்வளோ கஷ்டம். சாப்பாடு போட்டோன்னா தட்டில் எடுத்துக்கிட்டு அது போயிடுது ரூமுக்கு. சாப்பாடு போட்டோன்னா தட்டில் எடுத்துக்கிட்டு இவன் போயிடுறான் ஒரு ரூமுக்கு. அப்போ இருந்ததான அன்பும் எல்லாம் இப்போ ஒன்றும் கிடையாது, எல்லாம் தனித்தனி ரூமுக்கு போயிடுது. நிச்சயம் நான் சொல்கிறது. இனியோட நிலைமை என்ன? இதை கேட்கவோ கண்ட்ரோல் பண்ணவோ பெற்றோர்கிட்ட எந்த விதமான அதிகாரமும் இப்போ நம்மக்கிட்ட இல்லை. இதுதான் உண்மை. அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறோம்? இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. பிள்ளைங்க சொன்னால் கேட்க மாட்டேங்குது, அது கேட்க மாட்டேது. ஆமாம், பண்படுத்த வேண்டிய அதிகாரத்தை நாம் இழந்து விட்டோம். ஃபேமிலியை நம்ம கையில் தான் கர்த்தர் கொடுத்தார், நாம தான் அதை நடத்த வேண்டியது அவசியம். உங்ககிட்ட ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. சட்டம் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நீங்கள் தான் குடும்பத்தின் தலையாக இருக்கிறீர்கள். உங்ககிட்ட தான் கர்த்தர் குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். சில நேரங்களில் பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க, உண்மை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா சூழ்நிலை அப்படி. அவங்க முந்தியெல்லாம் ஸ்கூலுக்கு நல்லதுக்காக தான் அனுப்பிவிடுவோம். இப்போ ஸ்கூலுக்கு போய் தான் பாதி கெட்டு போகுது. படிப்பு கிடைக்கிறது என்னவோ பாதி தான், கெட்டு போகிறது என்னவோ. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷனில் பிள்ளைகள் வீட்டில் கெடுவதில்லை. அப்படியே கெடுதுன்னா 5% இருக்கும். ஸ்கூலில் போய் கெடுறது தான் 50%. இன்றைக்கி இருக்க நிலைமையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். படிப்பு கிடைக்குது, நான் படிப்பு இல்லைன்னு சொல்லலை, கெட்டு போகிறது அங்கே இருக்குது. அப்போ பிள்ளைகள் வெளியே போகும் பொழுது, நீங்கள் அனுப்பும் பொழுது, அங்கே நீங்கள் நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டுறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது. வெளியே தீனால் தேசத்தை சுற்றி பார்க்க போனால், வசனம் சொல்லுது, அவள் தீட்டுப்பட்டு போனாள். அதே நிலைமை தான் இன்னைக்கு. தேசத்தை சுற்றி பார்க்க போனால் அப்படி தான் இருக்குது.
அப்போ இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறது யாருக்கிட்ட இருக்குது தெரியுமா? நீங்கள் சொல்கிறத பிள்ளைகள் கேட்காது. அங்கே இருக்கிற பிள்ளைகள் வந்து கொஞ்சம் அடாபுடான்னு பேசும். அதே மாதிரி நம்ம பிள்ளையும் வந்து பேசும், தாபுன்னு பேசும். நம்ம ஏதாவது மீறி பேசுனா அது ஜோம் பண்ணுது, எனக்கு ஒரு நல்ல அப்பா அம்மாவை கொடுங்க ஆண்டவரே, நம்மளே மாற்ற பார்க்குது. அது இல்லை சொல்லும் போது பிள்ளைங்க வந்து சொல்லுது, அந்த அம்மா அப்பாவை பாருங்கள் எவ்வளோ அன்பாக இருக்காங்க, அவங்க அப்பாவை பாருங்கள் எவ்வளோ அன்பாக நடத்துகிறாரு. அங்கே போய் அந்த பிள்ளையை கேட்டால் தான் தெரியும். அங்கே போய் கேட்டால் அது சொல்லுது, பேசாமல் உங்கள் வீட்டுக்கு நான் வந்துடலான் இருக்கிறேன். எல்லா வீட்லேயும் பிள்ளைகளுக்கு இப்போ நம்மளை பார்த்தா டார்ச்சர் மாதிரி தெரியுது. சொல்லுது, எங்களுக்கு ஒரு ப்ரைவசி இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. இப்போ ஒரு படி மேலே போய் நம்மளை அதை அடிக்காத வரைக்கும் தோத்துறன்ற இடத்துல நம்ம நிற்கிறோம். இப்போ நான் சொல்கிறது நிஜம். பல வீடுகளில் பிள்ளைகள் முறைக்க ஆரம்பிச்சிருச்சு, கத்த ஆரம்பிச்சிருச்சு, கையில் கிடைக்கிறத தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்கிறேன், இது தேவனை விட்டு பிள்ளைகள் ரொம்ப தூரம் போயிட்டுருக்கு. இந்த பிள்ளைகளை சில நேரங்களிலே உங்களால் திருத்த முடியாமல் போகும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் ஜெபம் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளை மாற்றும். ஒருவேளை அந்த லெவலுக்கு உங்கள் பிள்ளைகள் போயிடுச்சுன்னா உங்கள் ஜெபம் ஒரு நாளும் உங்கள் பிள்ளையை வேறு எங்கேயும் விடாது. மரித்த லாசருவையே மரியாளுடைய ஜெபம் உயிரோடு கூட எழுப்புமானால் உங்கள் பிள்ளையின் ஆத்துமாவையும் உயிர்ப்பிக்க உங்கள் ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். சில நேரத்தில் பெற்றோரே ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதான் பிரச்சனை. அவங்களுக்கே ஹோப் போயிடுது. அவங்களே சொல்கிறாங்க, இதுக்கு மேலே என்ன செய்யறதுனே தெரிலங்க, அவ்வளோதாங்க அப்படின்னு. இல்லை, ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு மிகப்பெரியதான சபையை கொடுத்துருக்காரு. எந்த சபையை? உங்கள் குடும்பம் தான் உங்கள் சபை. உங்கள் சபைக்கு நீங்கள் தான் தலை, கணவன் தான் ஆசாரியனாக இருக்கிறான். உங்கள் மனைவி என்பது ஒரு சபைக்கான அடையாளம், ஸ்திரீக்கான அடையாளம். நீங்கள் பெற்றெடுக்கிறது ஆத்துமாக்கள், பிள்ளைகள். உங்கள் ஒரு சர்ச்சை நீங்கள் ஒழுங்காக நடத்தணும். ஃபஸ்ட்டு உங்கள் சர்ச்சை ஜெபத்தில் தான் நடத்த முடியும். எது புயல் வந்தாலும் மழை வந்தாலும் இடியாமல் இருக்கும் தெரியுமா? கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுடைய வீடு கட்டப்பட்டிருக்குமானால் நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளும் கர்த்தருக்குள் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகள் போல் இருப்பாங்கன்னா நீங்கள் கர்த்தருக்குள்ளே ஃபஸ்ட்டு இருக்கணும். இன்றைக்கி நமக்கு நிறைய பெற்றோருக்கு பிரச்சனை என்னன்னா, இன்றைக்கி உள்ள சிச்சுவேஷனில் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. 2 பேரும் வேலைக்கு போனால் தான் சம்பாரித்து என்ன செய்ய முடியும், குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனதுனால பிள்ளைகளுக்கு இன்றைக்கி எந்த வித பாதுகாப்பும் இல்லை. சிலருக்கு வேறு வழி இல்லை, சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. அதெல்லாம் உட்காந்து கொஞ்சம் தீர விசாரித்து பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி போகும். நாங்கள் போகலை, ஆனால் 2 பேரும் வேறு வழி இல்லை, போகிறாங்க. ரைட், ஓகே, ஃபைன். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது. அத்தியாவசியத்துக்கே 2 பேரும் வேலை செய்கிற நிலைமையில் இருக்குது. இப்போலாம் குடும்பமாக வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருந்து ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சரியாக பார்க்க முடியல, மெயின்டைன் பண்ண முடியலன்னா, முதலாவது உங்கள் தேவன் கையில் அதை ஒப்பு கொடுங்க. உங்கள் மேலே இருக்கிற ஒரு பெரிய ஆவிக்குரிய திட்டம் ஒன்று இருக்குது. ஏன் தெரியுமா? உங்கள் கிட்டே இருக்கிறது ஈசாக்கா அல்லது இஸ்மவேலான்னு உங்களுக்கு தெரியணும். கர்த்தர் உங்ககிட்ட ஒரு ஈசாக்கை கொடுத்துருந்து நீங்கள் சரியாக வளர்க்காமல் விட்டுட்டு அது இஸ்மவேல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம். உங்கள்கிட்ட ஆண்டவர் கொடுத்துருக்கிறது யாக்கோபா ஏசாவான்னு உங்களுக்கு தெரியணும். ஆண்டவர் உங்களுக்கு அப்படி ஒரு ஆவிக்குரிய திட்டத்தை கொடுத்துருக்கிறார். அதில் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலியை முதல்ல நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் ஊருக்கெல்லாம் போய் எல்லா வேலையும் செய்வாங்க. குறிப்பாக எங்களை மாதிரி ஊழியக்காரங்க, நான் என்ன மாதிரி எவாஞ்சலிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இப்படி ஊராக போய் ஊழியம் பண்ணி சபைகளை பலப்படுத்தணும், ஆத்துமாக்களுக்கு போதிக்கணும்பாங்க. ஆனால் அவங்க குடும்பத்தை எடுத்தால் தான் பிரச்சனை. இப்போ நிறைய ஊழியக்காரன் குடும்பத்தில் பிரச்சனை. இப்போ ஊழியக்காரன் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே இல்லை. எனக்கு எத்தனை ஊருக்கு போனாலும் சரி, என்னுடைய இருதயத்தினுடைய முதலாவது ஃபஸ்ட்டு, நான் செல்ஃபிஷ்னு கூட சொல்லிக்கலாம், அது வேறு விஷயம். என் குடும்பம் கர்த்தருக்குள்ளே இருக்கணும். என் பிள்ளைகளுக்கு கர்த்தரை பற்றி நான் போதிக்கணும். ஒரு வேளை போதிக்க முடியாத இடத்துக்கு அப்படி ஊழியக்காரங்களோட காரியம் இருக்குதா, அந்த பிள்ளைகளை கர்த்தர்கிட்டையாவது ஒப்படைச்சிடணும். அவங்களுக்காக டெய்லி ஜெபம் பண்ணணும். நான் சொல்கிறேன், உங்கள் ஜெபம் நிச்சயம் உங்கள் பிள்ளைகளை மாற்றும். உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பம் ஒரு ஆவிக்குரிய திட்டத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏதோ தனியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு மனைவி ஒரு கணவனை கொடுத்து 2 பிள்ளைகளை கொடுத்து இந்த பூமி வெயிட் இல்லாமல் இருக்குது, வெயிட் ஆக்குவோன்னு ஆண்டவர் கொடுக்கல. உங்களுக்கு ஒரு வெயிட்டான ஃபேமிலியை. உங்கள் ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகளுக்கு பின்னாலேயும் தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த திட்டம் பூமிக்குரியதல்ல, வானத்துக்குரியது. இங்கே இடத்துல மேனுஃபேக்சர் ஆகி உங்கள் பிள்ளைகள் பரலோகத்துக்கு போக போகுது. நாம் மேனுஃபேக்சர் ஆகி பரலோகத்துக்கு போக போகிறோம். இங்கே ஈசாக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை சந்ததியை கொண்டு வருவது.
அப்போ அந்த வேலையை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு செஞ்சாதான் அதில் இயேசு வர முடியும். அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு ஹெவன்லி பிளான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு பின்னாடி இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அந்த சந்ததி வரணும். அப்போ இவன் கானானுக்கு வரணும், ஈசாக்கு வரணும், யாக்கோபு வரணும், அதில் கடைசியாக இயேசு வரணும். இந்த பிளானில் தான் ஆபிரகாமே வந்திருக்கிறாரு. ஆரம்பத்தில் ஆபிரகாமுக்கு இது தெரியல, இந்த ஹெவன்லி பிளான் புரியலை. ஒரு இடத்துல அவருக்கு தெரிய வருது. இப்போ தெளிவாக சொல்கிறாரு, இதை அல்ல, இதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவன் நாடினான். எபிரேயர் 11 9 10 11 இருக்குது. அவன் பரமதேசத்தையே நாடினான். காரணம் என்ன? இப்போ ஹெவன்லி பிளான் புரிஞ்சிருச்சு. ஒரு பிள்ளையை கிடைக்குமா அப்படின்னு கேட்ட ஆபிரகாமுக்கு ஹெவன்லி பிளான் புரிஞ்சிருச்சு. இப்போ அவன் சொல்கிறாரு, ஆபிரகாம் என் நாட்களை பார்க்க ஆவலாக இருந்தான். அவன் ஈசாக்கின் நாட்களை பார்க்க ஆவலாக இருந்தான். ஆபிரகாம் இப்போ எந்த நாட்களை பார்க்க ஆசை ஆகிட்டான்? இயேசுவின் நாட்களை பார்க்க ஆசை. ஏன்? எனக்கு ஈசாக்கு திட்டம் இல்லை, இயேசு தான் எனக்கு திட்டம். இந்த வெளிப்பாடு அவனுக்கு வருது. இப்போ அவன் புதிய எருசலேமையும் இயேசு கிறிஸ்துவையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறவனாய் மாறிட்டான். இப்போ அந்த விஷன், அந்த ஓப்பன் உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் உங்கள் மேலே உள்ள ஹெவன்லி பிளானையும் அதன் மூலமாக நடக்க போகிறதான தேவ திட்டத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இல்லைனா கடைசி வரைக்கும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, வீடு இல்லாமல் இருக்கிறேனே, வாசல் இல்லாமல் இருக்கிறேனே, நான் எதிர்பார்த்தது கிடைக்கலையே, இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருப்பீங்க கடைசி வரைக்கும். முதலாவதாக ஆசாரித்துவம் உங்கள் மேலே உள்ளதான மிக முக்கியமானது பண்படுத்துதல், ஸ்பிரிச்சுவல் ரெல்ம். அதை ஓப்பன் ஆகணும். கர்த்தர்கிட்ட கேட்கணும், என்னை எதற்காக இந்த சர்ச்சைக்கு கொண்டு வந்தீங்கல்ல, அவருக்குள் கொண்டு வந்தீங்க. எதற்காக நான் முதல்ல இந்த பூமிக்கே வந்தேன், என்னை எதுக்கு வேறு விரிச்சு இப்படி கொண்டு வந்திருக்கிறீங்க, என் மேல் உள்ள திட்டம் என்ன? எங்கே வேணாலும் தாவீது ஆடு மேய்க்கட்டும், ஆனால் அவன் கொண்டு வரப்பட்டது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக. அதனால தான் பைபிள் சொல்லணும், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். அவனுடைய அர்த்தம் என்ன? தாவீது பிறக்கும் போதே ஒரு பிளானோட பிறந்திருக்கிறான், அவன் ராஜ்யபாரம் உடையவனாக இருக்கிறான். எரேமியா வயிற்றில் இருக்கும் போதே சொல்கிறாரு, உன் தாயின் கருவிலே உன்னை தீர்க்கதரிசியாய் நான் தெரிந்து கொண்டேன். சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு, இவன் நியாயம் விசாரிப்பான். ஒவ்வொருத்தரையும் வர்றதுக்கு முன்னாடியே தேவ திட்டம் அவர்கள் மேலே இருந்த மாதிரியே உங்கள் மேலும் தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அந்த திட்டத்தின்படி ஸ்பிரிச்சுவலி செய்யணும். அந்த முதல்ல உங்களுக்கு அந்த விஷன் ஓப்பன் ஆகணும். அதான் இம்பார்ட்டண்ட். ஒரு இடத்துல அது ஆபிரகாமுக்கு ஓப்பன் ஆச்சு, ஒரு இடத்துல அது யாக்கோபுக்கு ஓப்பன் ஆகுது, ஒரு இடத்துல மோசேக்கு தெரிய வருகிறது. அதனால தான் அவன் சொல்கிறான், இதல்ல கானானுக்கு போன கூட அவன் கவலைப்படல. அவன் சொல்கிறான், அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் நான் காண ஆவலாக இருந்தேன். எந்த நல்ல மலை? ஒரு நாள் இயேசுவை நான் சந்திக்கிற மறுரூப மலை. அந்த ஸ்பிரிச்சுவல் விஷன் ஓப்பன் ஆகணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதே 15வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ரெண்டாவது எதுக்கு வைத்தார்? காக்கவும் வைத்தார். இப்போ தோட்டம் இருக்குது, தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இருக்கிறாங்க. இன்னும் ஏவாள் கூட வரல, அதுக்கு கீழே தான் ஏவாளே வராங்க. இப்போ யாருக்கிட்ட வந்து இந்த தோட்டத்தை இவர் பாதுகாக்க போகிறாரு? நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியுதா? இப்போது பூமி படைச்சாச்சு, அதில் ஏதேனை படைச்சாச்சு, ஏதேனில் ஒரு தோட்டத்தை படைச்சாச்சு, தோட்டத்தில் ஆதாமையும் கொண்டு வந்து வச்சாச்சு. வச்சிட்ட பிறகு வேதம் சொல்லுது, அதை காக்கவும் வைத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? காக்கவும் வைத்தார் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாருமே கிடையாது, ஆதாம் மட்டும்தான் இருக்கார். மிஞ்சி போச்சுன்னா ஆண்டவர் இருக்கிறார். இப்போ இப்படி இருக்கும்போது காக்கவும் வைத்தார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி யாருக்கிட்ட இருந்து காக்க வைத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. இப்போ ஒரு வசனத்தை வாசிக்க போகிறீங்க. நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்போ வசனம் சொல்லுது, தேவன் நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் பிறப்பிக்க கடவது என்றார். கர்த்தர் படைக்கும் பொழுது காடு நாடு அப்படின்னு ஒன்று இருந்துச்சா? அங்கே காட்டு மிருகம் நாட்டு மிருகம் இருக்குதானே? காடு நாடு அப்படின்னு ஒன்று இருந்துச்சா? இல்லையா? சீக்கிரம் சொல்லுங்கள், நமக்கு நேரம் இல்லை இருந்துச்சு. அப்புறம் ஏன் கேட்டான்னு கேட்குறீங்களா?
இல்லை உங்களுக்கு எவ்வளோ தெரியுதுன்னு பார்க்கணும்ல. நாடுனா என்ன? நாடு என்று சொன்னால் என்ன? வாட் யூ, உங்களுடைய மைண்டில் நாட்டுக்கு என்ன இருக்குது? பாரா, நாடுனா பிரதேசம், தேசம். அப்புறம் நாடுனா எதை குறிக்கிறது? மனுஷனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடத்துக்கு பெயர் நாடு. மனுஷனுடைய ஆளுகைக்கு வெளியே இருக்கிற இடத்துக்கு பேர் காடு. அந்த காட்டை எந்தெந்த நாட்டுக்காரங்களுக்குன்னு சொல்லி அவங்க பண்ணிக்கிறாங்களோ ஓகே. ஆனால் காட்டுக்குள்ளே யார் இருக்க மாட்டா? மனுஷங்க இருக்காது, வெறும் மிருகம் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த பூமியில் ஆண்டவர் ஏதேனை உண்டாக்கி அதில் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி ஏதேன் தோட்டம்னு சொல்கிறோம். ஏதேன் தோட்டம்னா முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏதேன் தோட்டம் என்பது நீங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கார்டன் இல்லை, புரியுதா? ஈடன் கார்டன் அப்படின்னு ஒன்று ஏதோ ஒரு பெரிய தோட்டம் போல், அப்படி இல்லை. ஏதேன் தோட்டம் என்பது ஒரு பெரிய கண்டம், அதாவது கான்டினென்ட். அது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி 4 பெரிய ஆறு ஆயிடுச்சு. அதில் கடைசியாக இருக்கிற 2 நதிக்கு மட்டும் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இதேக்கேல் ஐப்ராத்து இருக்குது தானே? இதேக்கேல் ஐப்ராத்து. அந்த இதேக்கேல் ஐப்ராத்துங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடியது யூப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரிஸ். இன்றைக்கி இருக்கிற இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா யூப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரிஸ்னு இருக்கும், சிலதில் இதேக்கேல்னு இருக்கும், சிலதில் டைக்ரிஸ்னு இருக்கும். அப்போது கவனிங்க, இந்த யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் இருக்குல்ல, இது 2த்துக்கும் நடுவில் உள்ள ஒரு நாட்டுக்கு பேர் தான் ஈராக், மெசொப்பொத்தோமியான்னு பேர். 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம். 4 ஆறு ஓடிச்சுன்னா 2 ஆறே ஒரு நாடாக இருந்திருக்கு. அப்போ 4 ஆறு ஓடினா தோட்டம் எவ்வளோ பெருசு இருக்கும்? நான் சொல்ல புரியுதா? நமக்கு தோட்டம்ன்றது எப்போவுமே மைண்டில் என்னவா இருக்குது? ஒரு சின்ன கார்டன் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம்ல. பைபிள் படி கார்டனுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய நாடு. ஏதேனுங்கிறது கண்டம். ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி தோட்டத்துக்கு வருது. அந்த தோட்டத்துக்கு ஓடி வர 4 ஆறில் 2 ஆறு ஒரு நாடாக இருக்குது. 2 ஆற்றுக்கு நடுவில் ஒரு நாடு இருக்குது. அப்போ 4 ஆறு ஓடினா எப்படி இருக்கும்? அது எவ்வளோ பெரிய நாடாக இருக்கும்னு பார்த்துக்குங்க. இந்த நாடை தான் கர்த்தர் ஆண்டு கொள்ளுங்கள்னு அவங்க கையில் கொடுத்தாரு. தோட்டத்துக்குள் கொண்டு வந்து வைத்து ஆண்டு கொள்ளுங்கள்னு கொடுத்தாரு. இந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கிற மிருகங்கள் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் நாட்டு மிருகம். இந்த தோட்டத்துக்கு வெளியே இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் காட்டு மிருகம். இப்போ காவல் காக்கவும் அப்படின்னு கர்த்தர் சொன்னது என்னென்னா, தோட்டத்துக்குள்ளே இருக்கிறல்ல, வெளியிருந்து எந்த காட்டு மிருகமும் எங்கே வரக்கூடாது? தோட்டத்துக்குள்ளே வரக்கூடாது. வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. சர்ப்பம் என்ன மிருகம்? சர்ப்பம் என்ன மிருகம்? காட்டு மிருகம். தோட்டத்துக்கு வெளியே இருந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ கர்த்தர் காவல் காக்க சொன்னது என்னன்னு கேட்டால், வெளியிருக்கிற எந்த மிருகமும் உள்ளே வராமல் பார்த்துக்கோன்னு அர்த்தம். இப்போ ஆதாம் எங்கே ஃபெயிலியர் தெரியுமா? பழம் சாப்பிட்டது 2வது, பாம்பை உள்ளே விட்டது தான் ஃபஸ்ட்டு. அவர் காவல் காக்க வேண்டிய இடத்துலையே ஃபெயிலியர். அதுக்கு அப்புறம்தான் பாம்பு பேசிச்சு. இது எதுக்கான அடையாளம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சபை கொடுத்துருக்காரு, ஒரு வீடு கொடுத்துருக்காரு, அதான் தோட்டம் நம்ம பார்த்தோம். தோட்டத்துக்குள்ளே முதல்ல பாம்பு வராமையே பார்த்துக்கணும். அந்த காவல் காக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. எது உங்கள் வீட்டுக்குள்ளே வருது, எது சர்ச்சுக்குள்ளே வருது அப்படிங்கிறது யாருக்கு தெரியணும்னா ஆதாமுக்கு தெரியணும். அதாவது வீட்டுக்குள்ளே ஆதாம் ஆணும் பெண்ணுமாக கணவன் மனைவி 2 பேருக்கும் தான் அது பொருந்தும். கணவன் மனைவி 2 பேருக்கும் தெரியணும் வீட்டுக்குள்ளே எந்த பாம்பு வருதுன்னு. இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, பாம்பு உள்ளே வரதே தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பாம்பை ஐடென்டிஃபையே பண்ண தெரியாது உங்களுக்கு. இப்போது யோவான் ஸ்நானங்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்க எல்லாம் வராங்க. ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது அத்தனை பேரை பார்த்து யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார்? விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொன்னார். இயேசு வரும்போது என்ன சொன்னார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. இப்போ இயேசு எப்படி வந்திருப்பார்?
தனியாக தேவ தூதர்கள் தாங்க, படை சூழ, எல்லோரும் ஆர்ப்பரிக்க, அண்ணன் வரார் வழி விடுங்க, அண்ணன் வரார் வழி விடுங்கன்னு சொல்லி முன்னும் பின்னுமாக எல்லோரும் வழியை ஆயத்தம் பண்ண அப்படி வந்திருப்பாரா? 10ஓட 11 வராரு. அவர் வாட்டுன்னு எல்லாரோடையும் சேர்ந்து வரார். வரும்பொழுது அத்தனையும் பாம்பு குட்டியாக தெரிகிற அவருக்கு நடுவில் ஒரு ஆட்டுக்குட்டி கரெக்டாக கண்டுபிடிச்சார். பார்த்துங்க, புரியுதா? எது பாம்பு குட்டி எது ஆட்டுக்குட்டின்னு அவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. இப்போ நம்மகிட்ட இருக்க பிரச்சனை என்னென்னா, எது பாம்பு குட்டி எது ஆட்டுக்குட்டின்னு கண்டுபிடிக்க தெரியாது. இப்போ வீட்டுக்குள்ளே வர்றது பாம்பு குட்டியா ஆட்டுக்குட்டியான்னு உங்களுக்கு தெரியாது. சபைக்குள்ளே வர்றது பாம்பு குட்டியா ஆட்டுக்குட்டியான்னு உங்களுக்கு தெரியாது. ஏன் காரணம் உங்களுக்கு தெரியாது? என்ன காரணம்னா, வர்ற பாம்பு குட்டி எப்படி வருது தெரியுமா? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசி. 13-11. அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்தது. அப்போ வந்தது யாரு? பாம்பா ஆடா? பாம்பு. ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு? ஆடு. இன்றைக்கி இதனால தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன? வர்றதெல்லாம் பைபிள் தூக்கிட்டு தான் வருது, வர்றதெல்லாம் ஊழியக்காரன் போர்வையில் தான் வருது, வீட்டுக்குள்ளே வர்றதெல்லாம் கிறிஸ்தவ போர்வையில் தான் வருது. பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், அப்படி தான் வருது. ஆனால் நீங்கள் வர்ற தோரணையை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை ஆட்டுக்குட்டி என்று நினைத்து விடுகிறீர்கள். ஆனால் உள்ளே வருவது பாம்பு குட்டியாக இருக்கிறது. இதை ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய அந்த ஒரு மிக முக்கியமான காரியத்தை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள். ஆதாம் பண்ண தப்பு. தோட்டத்துக்குள்ளே பாம்பை விட்டா மாதிரி நீங்கள் நிறைய பாம்புகளை உங்கள் வீடுகளுக்குள்ளேயும் சபைக்குள்ளேயும் விடுகிறீர்கள். இது உள்ள வருது. வரும்போது எப்படி வருது? வரும்போது ஆட்டுக்குட்டி மாதிரி வருது. ஆனால் உள்ளே வந்தால் தான் சவுண்டு என்ன சவுண்டாக இருக்குது? சர்பத்தின் சவுண்ட், பாம்பின் சவுண்ட். வசனம் சொல்லுது, தொட்டு பார்த்தீங்கன்னா அது ஏசா, சவுண்டை பார்த்தா அது யாக்கோப். இதே தான் இன்றைக்கி நம்ம நிலைமை. வர்றதை பார்த்தா விசுவாசி. அதுவும் இந்த வெளிநாட்டில் இருக்க போகிற உங்களுக்கு இருக்க பிரச்சனை இருக்குது பாருங்கள். இந்த வெளிநாட்டிலேருந்து யார் பைபிளை தூக்கிட்டு வந்தாலும் உடனே வீட்டுக்குள்ளே ஏற்றிடுறது. கொஞ்சம் பேர் நல்ல வேலை பாஸ்டர் நீ சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, யாரையும் சர்ச்சில் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்றுறதில்ல அப்படின்னாங்க. உடனே ஏற்றிடுறது. வர்றது பாம்பு குட்டியா ஆட்டுக்குட்டியான வேறு உங்களுக்கு தெரியாது, ஏற்றி விட்டுறது. இந்த பாம்பு குட்டிங்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க? பாம்பு குட்டினா வேற ஒன்றும் இல்லை, கள்ளோபதேசம், கள்ளத்தீர்க்க தரிசனம். வாசிங்க, கொரிந்தியர் நிருபம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:3-4. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விளங்குபடி. அப்போ அவர் சர்பம் வந்து பேசுறது எதுக்கு ஈக்குவலாக கொண்டு வர்றாருன்னா, கள்ள உபதேசத்துக்கு ஈக்குவலாக கொண்டு வர்றார். நாங்கள் ஒரு உபதேசம் கொடுத்துருக்குறோம், அந்த உபதேசத்திலிருந்து எப்படி ஆண்டவர் கொடுத்த உபதேசத்திலிருந்து சர்பம் ஏவாளை வழிவிலக பண்ணினதோ, அதே மாதிரி நாங்கள் கொடுத்த உபதேசத்திலிருந்து உங்களை வழிவிலக பண்ணுவார்களோ என்று நான் பயந்திருக்கிறேன்றார் பவுல். இன்னைக்கு இதுதான் சபையினுடைய நிலைமை, விசுவாசியினுடைய நிலைமை. பக்க வழியாய் பாம்பு வருது வீட்டுக்குள்ளே, அதை காவல் காக்க வேண்டிய பொறுப்பு உங்களது. இதுக்கு வேறு யாருமே காவல் காக்க முடியாது. அதுக்கு தான் கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, உங்கள் கையில் வேதம் இருக்குது. அதையும் தாண்டி எப்படி பிசாசு வருது? முந்தியெல்லாம் ஒரு கோவிடுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ஒரு கள்ள உபதேசம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று சர்ச்சில் யாராவது ஒருத்தர் வந்து பேசணும், இல்லைன்னா வீடு வீடாக 2 பேர் வருவாங்க, கதவை தட்டுவாங்க. நாங்கள் வந்து இயேசுவை பற்றி பேச விரும்புகிறோம், இல்லைனா யெகோவாவை பற்றி பேச விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. கோவிடுக்கு அப்புறம் ஃபோனு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு எல்லாத்துலேயும் வராங்க. இப்போ உங்களுக்கு இப்போது அறிவு பெருக்கம் அதிகமாகிடுச்சு.
ஆவிக்குரிய பசி உங்களுக்கு. டெய்லி வசனம் கேட்கணும், புதுசு புதுசாக கேட்கணும். ஒருத்தர் என்ன கேட்டார், ஏன்னா புதுசாக போட்டிருக்கிறீங்களான்னாரு. இல்லை ரொம்ப பழசு தானே. என்னன்னார், இயேசு வரார் 2000 வருஷம் பழசு, இதை விட என்ன புதுசாக சொல்ல முடியும்? இயேசு வராருங்கிறது ஒரே மெசேஜ் தான், அதை என்ன இன்னும் புதுசாக சொல்கிறது? அதாவது என்னென்னா அவர் என்னங்க அதே சொல்கிறார், இயேசு வராரு, இது புதுசாக இல்லையா? புதுசு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இயேசுவே ரொம்ப பழசு, இயேசு கிறிஸ்துவே 2000 வருஷம்தான். இன்றைக்கி உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு, ஆவிக்குரிய பசின்ற மாதிரி அறிவு பசி, அப்படியே உடனே உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொரியாலேருந்து 2 ஊழியக்காரர், ஹீப்ரூலேருந்து 2 ஊழியக்காரர், கிரீக்லேருந்து 2 ஊழியக்காரர். இது தமிழை தகராறு. தமிழ் பைபிள் என்ன முழுசாக முடிக்கல, அதுவே தெரியலை இன்னும். அவர் நமக்கு ஒருத்தர், ஒரு ரபி ஒருத்தர் இஸ்ரேல்லேருந்தே பேசுகிறார். ஓ, இஸ்ரேல்லேருந்தே பேசுகிறார். நான் யார் பேசுகிறதையும் தப்பாக சொல்லலை, ஆனால் நீங்கள் முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தில் ஸ்ட்ராங் ஆகிடுங்க, கொடுக்கப்பட்ட உபதேசத்தை நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. அப்போ தான் வர்றது பாம்பு குட்டியா ஆட்டுக்குட்டியான்னு உங்களுக்கு தெரியும். கஷ்டப்பட்டு 10 வருஷம் சபை நடத்திருக்காங்க ஊழியக்காரங்க, பாஸ்டர்ஸு. திடீர்னு யாரோ ஒருத்தன் வந்துடுறான் கள்ளோபதேசக்காரன். அவன் வந்துட்டு உடனே ஹீப்ரூவில், கிரீக்கில், கொரியாவில் பேசின உடனே தானு வாய் பழந்துட்டு பார்க்குது. தமிழில் சொன்னால் தூங்குது. சர்ச்சில் தமிழில் செய்தி கொடுத்தா தூங்குறாங்க உட்காந்து. ஹீப்ரூ புரியவே இல்லை. ஆல் ஆஃப் டவ், என்ன தெரியும் ஆல் ஆஃப் டவ்னா? அவர் படிச்சிருக்காரு நியாயம், இதுக்கு ஒன்றும் தெரியாது. இப்படியே பார்த்துக்கிட்டு அப்புறம் வந்து நம்மளை போய் அவங்ககிட்ட போட்டு கொடுக்குறது. பாஸ்டரை யார்கிட்ட? அந்த டீச்சர்கிட்ட. எங்கள் பாஸ்டர் கூட இப்படிலாம் எடுக்கல தெரியுமா? உங்கள் பாஸ்டர் ஏன் அதை போய் எடுக்க போகிறாரு? உங்களுக்கு என்ன தேவையோ அதானே உங்களுக்கு கொடுக்க முடியும் இல்லையா? நமக்கு என்ன சாப்பாடு தேவையோ அதானே உங்களுக்கு கொடுப்பாங்க. சில நேரத்தில் பாருங்கள், இந்த கணவர்மார் இந்த ஹோட்டலுக்கு போனீங்க, நம்ம நார்மலாக ஹோட்டலுக்கு போனோம்னா அந்த சர்வர் வந்து கேட்பார் நம்மளை, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு ஒரு மெனு கார்டு கொடுப்பாரு. நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்டு அவராக சில சஜஷன் சொல்லுவார். சார் இது நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவார். இப்போ நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் போய் கேட்கணும் என்ன இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, இந்த ஃப்ரிட்ஜில் இருக்குது பாருங்கள், எடுத்து சுடு பண்ணி சாப்பிடுங்க. உடனே நைட்டு போய் கேட்பார், ஏம்மா நைட் என்ன இருக்குது? அதே காலைல வச்சு தான் இருக்குது, இந்த ரசம் இருக்குது, பருப்பு இருக்குது, சொதி இருக்குது. அவருக்கு இப்போ மனசு கஷ்டமாக இருக்கும். என்ன இது? ஹோட்டலுக்கு போனால் எவ்வளோ அன்பாக அவன் கூப்பிட்றான், எவ்வளோ அன்பாக வேற இருக்கான், என்ன வேணும்னு கேட்குறான். முடியும் போதே வந்து கேட்குறான், சார் வேறு ஏதாவது வேணுமா? இங்கே நம்ம ஒன்றும் இப்படி இருக்கே அப்படின்னு. ஆனால் உண்மை என்னென்னா, அவனுக்கு உங்கள் உடம்புக்கு என்ன சேருன்னே அவனுக்கு கவலை கிடையாது. அவனுக்கு உங்கள் காசு தான் கவலை. நீங்கள் குலாப் ஜாமுன் கேட்பீங்க, சுகரு அடி 10-15 இருக்கும். குலாப் ஜாமுன் கேட்டால் கொடுப்பான். நமக்கு என்ன இருந்தாலும் அவனுக்கு கவலை கிடையாது. ஆனால் இந்த அம்மாவுக்கு தான் கவலை. அப்படித்தான் ஆன்லைனில் வரவங்களும். உங்களுக்கு புரியுதா? அவங்கள பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் கேட்டு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு உங்களை கீழே எங்களுடைய ஊழியத்தை தாங்குங்கள்னு நீங்கள் தாங்கிட்டீங்கன்னா அவங்க கதை முடிஞ்சிருச்சு. ஆனால் இருக்கிற பாஸ்டருக்கு தான் தெரியும் இது என்ன நிலைமையில் இருக்குது, எதை தின்னா தாங்கும், எதை தின்னா தாங்காது. இத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வருது, இன்னும் அதுக்கு தெசலோனிக்கேயர் எங்கே இருக்குன்னு தெரியாது, அதுக்கு பைபிளே எங்கே இருக்குன்னு தெரியாது, பாதி பைபிளே இல்லாமல் வரும் சர்ச்சுக்கு. இன்றைக்கி பாதி குரூப் அப்படி தான் இருக்கே. இதுக்கு ஹீப்ரூ ஆல் ஆஃப் டவ், தமிழ் பைபிளே ஒழுங்காத்துன்னு போகல வீட்டுக்கு. புரியுதா? நான் உங்களை திருப்பி ஹீப்ரூ படிக்கிறது தப்புன்னு சொல்லவே இல்லை. திருப்பி நீங்கள் தப்பாக எடுத்துக்க போறியா? நான் திருப்பி ஆரம்பத்தில் திருப்பி சொல்கிறேன். முதலில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. இல்லைவென்றால் வந்தது பாம்பா ஆடான்னு தெரியாது. நல்ல ஹீப்ரூ எடுக்கிறவங்க இருக்காங்க, சொல்லி கொடுக்குறவங்க இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவரே இருக்கிறாரு. ஆனால் போலியாக வரவங்க 10 பேர் இருக்காங்க. முந்தி இயேசுநாதர்கிட்ட 12 பேரில் ஒரு யூதாசு 11 நல்லவன். இப்போ 11 யூதாசு, ஒருத்தன் தான் நல்லவன். இப்போ கண்டுபிடிக்கிறது கஷ்டம். உங்களுக்கு முதல்ல அந்த ஆவியை நிதானிக்கிற வர வேணும். யோவானுக்கு இருந்த மாதிரி, யோவான் ஸ்நானகனுக்கு இருந்த மாதிரி வரது பாம்பு குட்டியா ஆட்டுக்குட்டியான்னு உங்களுக்கு இல்லையே. விட்டுறது உள்ள, அதுவும் பாஸ்டருக்கு தெரியாமல் கூப்பிடுறது தீர்க்க தரிசனத்துக்கு வீட்டுக்கு அப்படியே கூப்பிட்டு வர வச்சு அவருக்கு முன்னாடி அப்படியே உட்காந்து குடும்பமே பவ்யமாக இருக்குது. நம்ம இங்கே சத்தியத்தை போதிச்சோம்னா அதுக்கு பவ்யம் வராது, இப்படி உட்காந்துருக்கோம். எப்போ பார்த்தாலும் பாஸ்டர் சத்தியம் சத்தியம், இயேசு வரார் இயேசு வரார். அவன் வந்து அடித்து விட்றான். அடுத்த வருஷம் இந்நேரம் டவுலர்ஸில் நீங்கள் 3 அடுக்கு மாடி வாங்குகிறீர்கள், கர்த்தர் சொல்லுகிறார்.
இதுக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த 30 வருஷம் ஆனாலும் வாங்க போகிறதில்ல, ஆனாலும் கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதை பிடிச்சிட்டு அப்படியே அலையிறது ஒரு குரூப் இருக்குது. அப்படி நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நிறைய இந்த மாதிரி உங்கள் வீடுகளுக்குள்ளே விட்டு நாசமானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதகர்களையும் அதே மாதிரி கள்ள டீச்சிங்ஸு இந்த மாதிரி நிறைய ஆட்களை உள்ளே விட்டாங்க. அதான் பைபிள் சொல்லுது, பாம்பு உள்ளே வராமல் என்ன செய்யணும்? பார்த்துக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும். விட்டுட்டிய அதுக்கப்புறம் பிறக்கிறது காயினாக இருக்கும். பிறக்கிறது என்னவாக இருக்கும்? காயினாக இருக்கும். பைபிளில் வாசித்து பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது. ஆதியாகமம் 4:1 வாசிங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். போதும். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஒரு குமாரனை பெற்றிருக்கிறாங்க. அதுக்கு பேர் காயின்னு பேர். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. அப்போ இவன் பொல்லாங்கானால உண்டானானா ஆதாமால உண்டானானா? பொல்லாங்கான்னா பிசாசு. இவன் பிசாசானா உண்டானானா காயினால உண்டானானா? சாரி, ஆதாமால உண்டானானா? பிசாசால உண்டாக முடியாது. ஏன்னா அவனுக்கு மாம்ச சரீரமே கிடையாது. இது எதை சொல்லுதுன்னா, ஏவாளும் ஆதாம தான் பிள்ளையை பெற்றாங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பிசாசின் உபதேசம் இவளுக்குள்ள இருந்து அது கருத்தரிச்சிருச்சுன்னா அந்த உபதேசம் அவளுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பிறக்குது. இப்போ இயேசு நமக்குள்ளே இருக்கிறார், அவருடைய வித்து நமக்குள்ளே இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. அப்போ பிறக்கிறது பரிசுத்தமாக இருக்கும். புரியுதா? அதை தான் அங்கே பைபிள் சொல்லுது. நீங்கள் ஒரு உபதேசத்தை தப்பாக ஏற்றுட்டிங்கன்னா உங்களுக்குள்ளிருந்து பிறக்கிறது காயினாக இருக்கும். அது உங்களை மட்டும் பாதிக்காது, உங்கள் சந்ததியும் பாதிக்கும். இன்றைக்கி நிறைய நேரத்தில் ஆன்லைனில் அப்புறம் வீட்டுக்கு வராங்க, அப்புறம் அங்கே ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கிறாங்க, அங்கே ஒருத்தர் புதுசாக சொல்லி கொடுக்குறாரு, நூதனமாக இருக்குது. எதுவுமே தேவையில்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு கையில் பைபிள் இருக்குது, பரிசுத்த ஆவியானவர், இந்த பைபிளை எழுதின ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்கு ஒரு திருச்சபை இருக்கிறது, அதற்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறார். இது பரலோகத்திற்கு போதுமானதாக இருக்குது. அவ்வளோதான், எனஃப். நீங்களே பாருங்கள், உங்கள் பிள்ளைக்கு ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறீங்க, அங்கே சொல்லிக் கொடுக்க டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, 10ஆவதுக்கு ஒரு டியூஷன் வைக்கிறீங்க, வேலை முடிச்சு தானே? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த ஸ்கூலை விட ஒரு 2 மாதம் அந்த ஸ்கூலுக்கு போவோம், பிள்ளையை 2 மாதம் அங்கே அனுப்புவோம், அங்கே நல்லா எடுக்கிற மாதிரி தெரியுது, அப்படி அனுப்புகிறீங்களா? மாற்றி மாற்றி. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அது படித்து முடிக்கிற வரைக்கும் ஒரே ஸ்கூலில் முடிச்சிட்டோம், அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அடுத்து காலேஜுக்கு போகிற வரைக்கும், யூனிவர்சிட்டிக்கு போகிற வரைக்கும் அது ஒரே ஸ்கூலில் முடிக்கிட்டோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஊழியத்துக்கோ அழைப்பு பெற்று போகிற வரைக்கும் ஒரே உபதேசத்துக்குள் வளர்ந்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. பல நேரங்களில் இந்த பாம்பை உள்ளே விட்டுடுறாங்க, உள்ளே வந்துடுது பாம்பு, அது அப்படியே வந்து வஞ்சிக்குது. இவங்களுக்கு வஞ்சிக்கிற மாதிரியே தெரியல. உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் சொன்னான், தேவர்களை போல இருப்ப. எவ்வளோ பெரிய ஒரு மாய்மாலம் பாருங்கள். ஆதாம் எப்படி படைக்கப்பட்டான்? தேவ சாயலாய் படைக்கப்பட்டான். இவன் வந்து என்ன சொன்னான்? தேவர்களை போல இருப்பீர்கள், பழத்தை சாப்பிட்டா. அவன் ஏற்கனவே தேவனை போல இருக்கிறான். இவன் என்ன சொல்ல வரான்னா, தூதர்களை போல இருப்பீங்கன்னு சொல்ல வரான். ஆனால் அவன் ஏற்கனவே தூதர்கள் அல்ல, தேவனை போல இருக்கான். நீங்கள் ஏற்கனவே நல்ல அப்கிரேடில் கர்த்தர் வச்சுருக்கிறாரு. உங்களை டீக்ரேட் பண்ணுறதுக்கு தான் பிசாசு என்றைக்குமே நினைப்பான். கர்த்தர் உங்களை உயர்த்த நினைப்பார், பிசாசு எப்போவுமே உங்களை தாழ்த்த தான் நினைப்பான். ஆண்டவருக்கு அப்படியே காற்றாம் வாரம் கொண்டு போய் உலகத்தின் மகிமை, ராஜ்யம் எல்லாத்தையும் காட்டிட்டான். காட்டின உடனே நமக்கு என்ன தோணுது? எல்லாம் கொடுக்குறான்யா, சூப்பர்யா. அடுத்து சொன்னால் என்னை தாழ விழுந்து பண்ணி அடுத்து தாழ்த்துறான் பாருங்க. பிசாசு கொடுக்குறானா தாழ்த்த போகிறான்னு அர்த்தம். இயேசு சில நேரத்தில் தாழ்மையாக இருக்க சொன்னார்னா உயர்த்த போகிறான்னு அர்த்தம். அவர் எவ்வளவுக்கு எவ்வளோ தன்னை தாழ்த்தினாரோ அவ்வளவுக்கு அவ்வளோ பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார். அப்போ பல நேரங்களில் இந்த பிசாசின் உபதேசம் அப்படி தான் வரும். கேட்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். ரொம்ப ஈஸியான ஒரே வேலை. இது தேவனிடத்துலேருந்து வருதா இல்லை உங்களை கவுக்கிறதுக்கு பிசாசினுடைய உபதேசமாக வருதா அப்படின்னா, உலகத்தின் மகிமைக்காகவும் உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் பணத்துக்காகவும் இந்த உலகத்தில் உள்ளதான
பொருளாதாரம், இந்த உலகத்தில் உள்ள காரியங்களுக்காக ஒரு உபதேசமோ ஒரு கூட்டமோ ஒரு ஊழியக்காரனோ உங்களை அழைக்கிறான் என்றால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல. அதுக்கு ஊழியமும் ஊழியக்காரனும் அவசியம் இல்லை. இந்த பைபிள் தேவையே இல்லை. ஏன்னா உலக ஆசீர்வாதத்தை உலகமே கொடுக்கும். உலகம் கொடுக்க முடியாததை கொடுப்பதுக்கு தான் சர்ச். உலகம் கொடுக்க முடியாததை கொடுப்பதுக்கு தான் பைபிள். உலகம் கொடுக்க முடியாததுக்கு தான் கர்த்தர். இவர் பேசுகிறது எல்லாமே பரலோகத்தை குறித்திருக்கோம். கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள். அதை பற்றி தான் பேசுவார். பரலோகத்தை குறித்து, மகிமையை குறித்து, அவரோடு கூட இருப்பதை குறித்து, மறுரூபமாவதை குறித்து, பரிசுத்தமாகுதலை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து, சிலுவை சுமக்குதலை குறித்து, இதை குறித்து ஆண்டவர் பேசுவார். இம்மைக்குரியதை பற்றி பேசுகிறானா அவன் தேவனிடத்துலேருந்து வந்தவன் கிடையாது. மறுமைக்குரியதை பேசுறதுக்கு தான் சர்ச்சு. ஒரு ஸ்கூல் என்பது பாடம் சொல்லி கொடுக்குற இடம் தான். அங்கே உட்காந்து மருத்துவம் பார்க்குறாங்கன்னா அது ஸ்கூலாக இருக்க வாய்ப்பு இல்லை. கரெக்ட் தானே? ஹாஸ்பிட்டல் என்பது உங்களுக்கு மெடிக்கலி பார்க்க வேண்டிய இடம் தான். அங்கே உட்காந்து கார் ரிப்பேர் பண்ணுற சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது ஹாஸ்பிட்டலாக இருக்க வாய்ப்பு இல்லை. சபை என்பது பரலோகத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக மட்டும் ஏற்படுத்தப்பட்ட இடம். இங்கே உலகத்தை குறித்து ஒருத்தன் சொல்லுகிறான் என்று சொன்னால் அது சரியான இடம் இல்லை என்று அர்த்தம். அதுதான் பாம்பின் உபதேசம். உங்களுக்கு ஆண்டவர் தெளிவாக பைபிளில் சொல்லி வச்சிருக்கிறார். நல்லா வசனத்தை பிடிச்சிக்கொள்ளுங்க. போய் நிருபங்களை நல்லா வாசிங்க. உட்காந்து தெளிவாக வாசிங்க. ரோமர்லேருந்து தெசலோனிக்கர் வரைக்கும் நல்லா தெளிவாக வாசிங்க. தீமோத்தேயு, தீத்தெல்லாம் வாசிங்க. உங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் தான் புரியாதுன்னு சொல்லுவீங்க. அது வரைக்கும் உள்ள நிருபங்களை வாசிங்க. 1 யோவான், 2 யோவான், 3 யோவானை வாசிங்க. பேதுருவை வாசிங்க. இந்த நிருபங்கள் அத்தனையும் பரலோகத்துக்குரியதாய் மட்டும்தான் இருக்கிறது. அதை குறித்து வேறு ஒன்று சொல்லவே இல்லை. இது மறுமைக்காக தான் உங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். உங்கள் வீடுகளுக்குள்ளே இம்மைக்குரியதை போல பிசாசு நுழைவான். அவன் சொல்கிறதுல மிக முக்கியமாக என்ன இருக்கும் தெரியுமா? ஞானம் இருக்கும், அறிவு இருக்கும், பயங்கரமாக நாலேஜ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க கேட்பான், உலகம் இப்படி உண்டாகலை தெரியுமா? பிக் பேங் தியரி தெரியுமா? எவல்யூஷன் தியரி தெரியுமா? பரிணாம வளர்ச்சி தெரியுமா? அப்படியே டைனோசர் காலம் தெரியுமா? ஏலியன்ஸ் இருக்காங்க தெரியுமா? இவன் பேசுகிறதெல்லாம் நாலேஜ்ஃபுல். இப்படி கேட்டவொன்னே அவங்களுக்கு, ஓ அப்படியா, 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடியுமா? நீங்கள் அவ்வளோதான் ஆஃப் ஆயிடுவீங்க. 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடியா? நடுவில் என்னப்பா இருந்துச்சு? அதை கேட்கக்கூடாது, அதெல்லாம் கேட்கக்கூடாது. நம்மக்கிட்ட பைபிள், அதாவது மனுஷனை படைத்து 6000 வருஷம் ஆகுது பைபிள் கணக்கு. 6000 வருஷத்துக்கும் நம்மக்கிட்ட ஹிஸ்ட்ரி ப்ரூஃப் இருக்குது. 6000 வருஷத்துக்கும் இருக்குது, ஆதாம்லேருந்து இப்போ வரைக்கும். இவன் 1,00,000 வருஷம்ன்றான்ல, 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர் இருந்துச்சும்பா. சரிப்பா, டைனோசர் அப்போ இருந்துச்சு. அந்த 1,00,000 வருஷம் அடுத்தடுத்து யார் யார் எப்படி எப்படிலாம் இருந்துச்சு அதை கேட்கக்கூடாது. 1,01,000 வருஷம் என்ன, 1,02,000 வருஷம் என்ன, அதெல்லாம் நம்ம அசியம் பண்ணுறோம். இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம். இல்லை இல்லை இல்லை, இந்த மாதிரி நாலேஜ் மாதிரி பேசுவான், பல விஷயங்கள் சொல்லுவான். எதுக்குமே ப்ரூஃப் இல்லை. நிஜமாக தான் சொல்கிறேன், எதுக்கும் ப்ரூஃப் இல்லை. எல்லாமே அசம்ஷன். இருந்திருக்கலாம், ஒரு கல் வந்து மோதி இருக்கலாம், 10 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் அப்படிம்பான். நம்மக்கிட்ட கலாமே கிடையாது, எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது. அத்தனைக்கும் ஆண்டவர் ப்ரூஃப் கொடுத்து வச்சுருக்கிறார். இந்த அதை புத்தியை தெளிவிக்கிறதாக இருந்ததுன்னு பார்த்தீங்களா? அப்படி சும்மா எடுத்து சயின்ஸு டேட்டா கேட்டாமா உட்காந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுனீங்கன்னா அவங்ககிட்ட எதுவுமே இருக்காது. ஏமாறாதிய, பைபிள் தெளிவாக சொல்லுது. நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் பைபிளில் கொடுத்து வச்சுருக்கிறார். இதை நல்லா தெளிவாக படிங்க. இதை தாண்டி வேறொரு உபதேசம் இல்லை, நூதனமானது இல்லை. ஒரே ஒரு கருத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். கள்ளோபதேசக்காரன் உங்களை மெயினாக பண்ண சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு புக்கு கொடுப்பான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த கள்ளோபதேசக்காரனாக இருக்கட்டும், இந்த புக்கை படிங்க அப்படின்னு ஒன்று கொடுப்பான். அந்த புக்கை கொடுத்துட்டானா அவன் கள்ளோபதேசக்காரன் தான். தெளிவாக சொல்கிறேன், இந்த புக்குக்கு ஆல்டர்னேட்டாக வேறொரு புக்கே கிடையாது. இந்த புக்கை படிக்க சொல்கிறதுக்கு தான் சர்ச்சு. இந்த புக்குக்கு பதிலாக வேறொரு புக்கை படிங்கன்னு அவன் சொல்கிறான்னா அது எந்த புக்காக வேணா இருக்கட்டும், யார் எழுதுனதாக வேணா இருக்கட்டும். திருப்பியும் சொல்கிறேன், இந்த பைபிளை தவிர்த்து வேறொரு புஸ்தகத்தை நீங்கள் படிங்க, நாங்கள் கொடுக்குறோம், அதில் விளக்கமாக எழுதியிருக்கிறோம், பைபிளில் உள்ளதான் நாங்கள் கமெண்ட்ரியாக எழுதியிருக்கோங்க, எதையுமே படிக்காதீங்க, தேவையே கிடையாது. ஏன்னா இந்த ஒன்று மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் எழுதுனது. மிச்சம் எல்லாம் மனுஷன் எழுதுனது தப்பு கண்டிப்பாக இருக்கும். இதில் ஒன்றில் மட்டும்தான் எதுவும் இருக்காது. அல்லேலூயா.
நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திருக்கலாமா நாம் எல்லாரும்? ரெண்டு காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, உங்கள் மேல் உள்ளதான ஆவிக்குரியதான திட்டம். இதை டெய்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு, எப்படியாவது எதற்காக இந்த பூமிக்கு நான் கொண்டு வரப்பட்டேன், என் மேல் வைத்த கர்த்தருடைய திட்டம் என்ன, அதை நான் எப்படி செயல்படுத்தி முடிச்சுட்டு போனோம். வசனம் தெளிவாக சொல்லுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இயேசு சொல்கிறாரு, எல்லாம் முடிந்தது. தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் இளைப்பாரி கொண்டிரு. ஸ்டார்ட் பண்ணதை முடிச்சுட்டு நாம் அந்த பூமியை விட்டு போகணும். போகும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் முடிச்சிட்டேன், ஆண்டவர் எதுக்கு என்னை அழைச்சாரோ அதை முடிச்சிட்டேன். திருப்பியும் சொல்கிறேன், ஒரு குடும்பத்தை உண்டாக்கிட்டு பிள்ளை குட்டிகளை பெற்றெடுத்துட்டு அவங்களுக்கு சொத்து சேர்த்துட்டு இந்த பூமியை விட்டு போகிறதுக்கு நீங்கள் அழைக்கப்படவில்லை. நீங்கள் ஒரு ஆவிக்குரிய திட்டத்தோடு கூட பூமிக்கு கொண்டு வரப்பட்டீர்கள். உங்கள் மேலே இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பிளான் என்ன, அதை எப்படி நிறைவேற்றுவது, அதுக்கு நான் என்ன செய்யணும், அந்த திட்டத்தை நிறைவேற்றின பிறகு எப்போ வேணாலும் கர்த்தர் கூட்டிகிட்டு போயிடுவார். அதை முதல்ல கேட்டு வாங்கணும். ரெண்டாவது, என் கையில் கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கிறார். அது என் குடும்பமாக இருக்கட்டும், என் சபையாக இருக்கட்டும். அதுக்குள்ளே எந்த விதமான காட்டு மிருகத்தையும் நான் நுழைய விட மாட்டேன். வெறும் பாம்பு மட்டும் இல்லை, சில நேரத்தில் மந்தையை கடிக்கிறதுக்கு சிங்கம் வரும். மெய்ப்பன் தாவீது அதன் வாயை கிழிக்கணும். சில நேரத்தில் கரடி வரும், அதன் கைக்கு தப்புவிக்கணும். சில நேரத்தில் குழிநரிகளும் நரிகளும் வரும், அதற்கு தப்புவிக்கணும். சில நேரத்தில் மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும், அதற்கு தப்புவிக்கணும். சில நேரத்தில் வலு சர்ப்பம் வரும், அதற்கு தப்புவிக்கணும். சில நேரத்தில் ஆட்டுக்குட்டியின் போர்வையில் சர்ப்பம் வரும், அதற்கும் தப்புவிக்கணும். மந்தைக்கு விரோதமாக, தோட்டத்துக்கு விரோதமாக எப்பவும் பிசாசு யாரையாவது அனுப்பிக்கிட்டே இருப்பான். அதை காவல் செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. நீங்கள் தான் அதை பத்திரமா பார்த்துக்கணும். ஊர் மேலே, உலகத்தின் மேலே, சட்டத்தின் மேலே, தேசத்தின் மேலே, உங்கள் பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல் மேலே பழி போட்டு பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் அவருடைய சித்தத்தை செய்வான். எகிப்தில் கொண்டு போய் உட்கார வச்சாலும் அவன் யோசேப்பா தான் இருப்பான். பாபிலோனில் வச்சாலும் ராஜாவின் பந்தியில் அவன் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டான். அந்த தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில். ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த 2 பொறுப்பையும் நான் செய்து முடிக்க எனக்கு கிருபை பாராட்டுங்கம்மா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீர் வருவதற்குள்ளாக உண்மையும் உத்தமமாய் செய்து முடிக்க, எங்கள் கையில் கொடுத்த ஆடுகளை பத்திரமாய் கொண்டு வந்து உடைய சமூகத்தில் ஒப்படைக்க நீர் வரும் பொழுது, இதோ நீர் எனக்கு 5 கொடுத்தீர், இதோ 10 இருக்கிறது, இதோ நான் 2 கொடுத்தீர், 4 இருக்கிறது என்று தைரியமாய் உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. எங்ககிட்ட 100 கொடுத்தீங்க, ஒரு ஆட்டை காணும்னு வந்து நாங்கள் நிற்கக்கூடாது ஆண்டவரே. எங்கிட்ட கொடுத்த 100ஐயும் பத்திரமா கொண்டு வந்து ஒப்படைக்க கிருபை பாராட்டுங்க. எங்கிட்ட இருக்கிற 10 வெள்ளி காசில் 1 காசு கூட காணாது போகாதபடி கர்த்தர் பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு நாளும் ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு கொடுத்தவைகளை இழந்து விட்டு வந்து நிற்காதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.